வணக்கம். இன்னைக்கு நம்ம ஐஎன்எம்ல ஒரு 200+ கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட் வந்துருக்க போகுது. அதில் ஒரு 200+ கொஷின்ஸ் வரும், பார்க்கலாம் வாங்க. கீழ்கண்டவற்ற கூற்றுகளில் எது சரியாக பொருந்தவில்லை? சாரதா சட்டம், பெண் குழந்தைகள், குறைந்தபட்ச திருமண வயது, விதவை மறுமணம், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், காந்தி, ஹரிஜன் செய்தி ஏடு, டாக்டர் அம்பேத்கர், ஆத்மீய சபை. ஸோ இதில் பார்த்தோம்னா தப்பு பார்த்தோம்னா 4 தான். ஏன்னா நமக்கு பார்த்தோன்னே தெரியும் ஆத்மீய சபைன்றது ஆத்மாராம் பண்டுராங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டாக்டர் அம்பேத்கர் 4 தான் தப்புன்றதை நம்ம டைரெக்டாகவே எடுத்தோன்னே போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு மேட்ச். சுரேந்திரநாத் பானர்ஜி, ஜி சுப்பிரமணிய ஐயர், தாதாபாய் நோராஜி, கோபாலகிருஷ்ண கோகலே. ஓகே, யார் யார் என்னென்ன இது பண்ணாங்க அப்படின்னு மாதிரி வந்திருக்கு, நம்ம பார்க்கலாம். ஓகே, சுரேந்திரநாத் பானர்ஜியோட இன்னொரு பேர் என்னன்னு பார்க்கலாம். அவரோட இன்னொரு பேர் பார்த்தோம்னா இந்தியாவின் பர்க் அப்படின்னுவாங்க. ஜி சுப்பிரமணிய ஐயர் தான் சென்னை மகாஜன சபை, மெட்ராஸ் மகாஜன சபாவை தோற்றுவிச்சாரு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா தாதாபாய் நோராஜி யாருன்னு பார்த்தோம்னா இந்தியாவின் முதுபெரும் மனிதர், கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியான்னுவாங்க. கோபாலகிருஷ்ண கோகலே யாருன்னு பார்த்தோம்னா பொலிட்டிக்கல் ஊர் ஆஃப் காந்தி. நெக்ஸ்ட், பூரண சுதந்திரம் கிடைக்கும் வரை செய் அல்லது செத்துமடி என்றும், பூரண சுதந்திரம் கிடைக்க வேண்டும், இல்லாவிட்டால் செத்துமடைய வேண்டும், இதை தவிர எதிலும் நான் நிறைவடைய மாட்டேன் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தோம்னா காந்திஜி. ஸோ டூ ஆர் டை அப்படின்னு வந்தாலே நமக்கு நல்லாவே தெரியும், காந்திஜி ஆகஸ்ட் டிக்ளரேஷனை சொல்லியிருப்பாரு. ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு பி சாட்டிஸ்ஃபை வித் எனிதிங் ஷார்ட் ஆஃப் கம்ப்ளீட் ஃப்ரீடம், வி ஷல் டூ ஆர் டை, வி ஷல் எய்தர் ஃப்ரீ இந்தியா ஆர் டை இன் அட்டம். ஹூ அமங் த ஃபாலோயிங் கேவ் தி ஸ்பீச் பண்ணா காந்திஜி. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஒரு மேட்ச், யார் யார் எதை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, டாக்டர் அம்பேத்கர் பார்த்தோம்னா பஹிஷ்கிருத் ஹித்காரிணி சபா, நல்லாவே தெரியும் அதுதான்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஜோதிராவ் புலே பார்த்தோம்னா நாராயண பரிபாலன யோகம், அதுதான் அவங்களது. சாரி, ஜோதிராவ் புலே பார்த்தோம்னா சத்திய சோதக் சமாஜம், நாராயண குரு தான் நாராயண பரிபாலன யோகம். நெக்ஸ்ட் ஈவேரா பார்த்தோம்னா சுயமரியாதை இயக்கம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். ஸோ டாக்டர் அம்பேத்கர் பார்த்தோம்னா பரிஷ்கிருத் ஹித்கர்னி சபா, ஜோதிபா புலே பார்த்தோம்னா சத்திய சோதக் சமாஜ், நாராயண குரு நாராயண பரிபாலன யோகம். நெக்ஸ்ட் ஈவிஆர் பெரியார், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். கிபி 1893 இவர் கணபதி மற்றும் சிவாஜி பண்டிகையை கொண்டாடுவதன் மூலம் தேசிய உணவை தூண்டினார். கீழ்கண்டவற்றில் தேசிய உணவை தூண்டியவர் யாருன்னு பார்த்தோம்னா கங்காதர திலக். In 1893, he started using the traditional religious Ganapati festival and Shivaji festival to propagate and stimulate nationalism. ஸோ வந்து இந்த விழா கொண்டாடுறது இதுனாவே பாலகங்காதர திலக். கானிங் பிரபு கருணையுள்ள கானிங் என்று அழைக்கப்பட்டது ஏன்? He loved Indians and gave them high post. இந்தியர்கள் மீது மிகுந்த அன்போடும் உயர் பதவிகளை வழங்கியதால். He issued general pardon to the mutinous. சிப்பாய் கழகத்தில் ஈடுபட்ட அனைவருக்கும் பொது மன்னிப்பு வழங்கியதால். He reduced land tax. நிலவரியை அவர் குறைத்ததால். He was appointed as the first viceroy under British crown. பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் முதல் வைசியராக அவர் நியமிக்கப்பட்டதால். எதனால அவர் வந்து கருணையுள்ள காணிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, சிப்பாய் கழகத்தில் ஈடுபட்ட அனைவருக்கும் பொது மன்னிப்பு வழங்கியதால், அதனால தான் அவர் வந்து கருணையுள்ள காணிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். The title Sardar was given to Vallabhbhai Patel during பர்தோலி சத்தியாகிரகா. சர்தார் என்னும் பட்டம் வல்லபாய் பட்டேலுக்கு எந்த நிகழ்ச்சியின் போது அளிக்கப்படுவதுன்னா பர்தோலி சத்தியாகிரகம் அப்போ. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் பார்க்கலாம். மௌலானா அபுல் கலாம் ஆசாத், நெக்ஸ்ட் மகாத்மா காந்தி, ஆலன் ஆக்டிவ் ஹியூம், நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஓகே, இதில் பார்த்தோம்னா மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் பார்த்தோம்னா அல் ஹிலால் அல் பலால் அப்படின்னு சொல்லிட்டு புக் எழுதியிருப்பாங்க. மகாத்மா காந்தி பார்த்தோம்னா த ஹரிஜன். நெக்ஸ்ட் ஆலன் ஆக்டிவ் அண்ட் ஹோம் அப்படின்னு பார்த்தோம்னா பீப்புள்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்வாங்க. காங்கிரஸ் ஐஎன்சியை ஸ்டார்ட் பண்ணதே இவர் தான். நெக்ஸ்ட் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து தேஷ். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அல் ஹிலால், மகாத்மா காந்தி தி ஹரிஜன், ஆலன் ஆக்டிவ் அண்ட் ஹோம் மக்களின் நண்பன், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேஷ். ஓகே, நெக்ஸ்ட் நியூ இந்தியாவை பார்த்தோம்னா பிபின் சந்திரபால். நெக்ஸ்ட் பீப்புள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் முன்னே பார்த்தோம் ஆலன் ஆக்டிவ் ஹோம். வந்தே பாரதம் பார்த்தோம்னா லாலா லஜ்பத் ராய். ராஸ் கஃபர் பார்த்தோம்னா தாதாபாய் நோராஜி. Under the leadership of Khan Abdul Ghaffar Khan, popularly known as the Frontier Gandhi, the Pathans organized the Society of Kudai Khidmutkar, or Servants of God, known popularly as Red Shirts. எல்லை காந்தி என புகழ்பெற்ற கான் அப்துல் கஃபர் கான் தலைமையில் பதானியர்கள் குடை கிட்மஸ்கர்ஸ், கடவுளின் சேவர்கள் என்னும் சங்கமத்தை தொடங்கினர். அது அனைவராலும் என்னவென்று அழைக்கப்படுகிறது சிகப்பு சட்டைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 1937 ராஜாஜி தலைமையிலான அமைச்சரவையில் பின்வருவர்கள் அமைச்சர்களாக இருந்தனர். சரியான ஒன்றை அடையாளம் செய்க. ஸோ 1937 ராஜாஜியோட அட்மினிஸ்ட்ரேஷன் அவரோட அடியில் பார்த்தோம்னா அவர் அமைச்சரவை ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரோட அடியில் யார் யாரெல்லாம் அமைச்சராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. யார் யாருன்னு பார்த்தோம்னா டி பிரகாசம், வி கிரி, டிஎஸ்எஸ் ராஜன், எஸ் ராமநாதன், இவங்க 4 பேர் தான் இருந்தாங்க. ஸோ யார் யார்? டி பிரகாசம், வி கிரி, டிஎஸ்எஸ் ராஜன், எஸ் ராமநாதன்.
The Congress passed the Quit India resolution on 8th August 1942 for the following reason. Failure of Cripps mission, Japanese forces moved to India, sympathy with Japan to compel the British to accept the demand of Indians for independence to support the Soviet Union. ஸோ இது எதுக்காக வந்து இந்த 5 ரீசனில் எதுக்காக குயிட் இந்தியா ரெசல்யூஷன் வந்து காங்கிரஸ் பாஸ் பண்ணாங்க கேட்குறாங்க. கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தோல்வியால் இந்தியாவை நோக்கி ஜப்பானிய படைகள் புறப்பட்டதால் ஜப்பானிடம் காட்டிய அனுதாபத்தினால் ஆங்கிலேயர்கள் இந்தியர்கள் விடுதலை கோரிக்கை ஏற்றுக்கொண்ட கட்டாயத்திற்காக சோவியத் யூனியன் ஆதரவுக்காக கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜப்பானிடம் காட்டிய அனுதாபத்தினால் வந்து வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ 3 என்னது ஆப்ஷன் இருக்குது பார்க்கலாம். ஸோ சிபி வரதுக்கு வாய்ப்பு கிடையாது, ரெண்டும் தப்பு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸோ கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தோல்வியால், ஓகே இது கரெக்ட், நம்மளுக்கு நல்லாவே தெரியும். கிரிப்ஸ் தூதுக்குழுவோட தோல்வியால் தான் ஃபஸ்ட் வந்து இது பண்ணாங்க சொல்லிட்டு. ஸோ அப்படிங்கும்போது நம்ம பிசி ஏற்கனவே எதுவுமே பிடிச்சு அப்படிங்கும்போது ஏடி ரெண்டுமே ஒன்று இருக்குது. ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்தியாவை நோக்கி ஜப்பானிய படைகள் புறப்பட்டதால், ஆமாம் அப்போ அந்த டைமில் பார்த்தோம்னா இவர் சுபாஷ் சந்திர போஸ் வந்து அங்கே அவர் போய் அங்கே ஜப்பான் கிட்ட வந்து இது பண்ணியிருப்பாரு. ஸோ இங்கே உங்களுக்கு எதிராக போராடுறதுக்காக. ஸோ அப்படிங்கும்போது ஜப்பான் படைகள்லாம் இந்தியா நோக்கி வர ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு அல்லு விட்டுருக்கும். அதனால அதுவும் ஒரு ரீசன் தான். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் 2 இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது அது பியும் ஓகே, ஏ அண்ட் டி ரெண்டுத்துலையுமே 2 இருக்குது. ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ 3 வராதுன்னு பார்த்தோம். ஸோ 3 அதே மாதிரி இதுலேயும் வரல. ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆங்கிலேயர்கள் இந்தியர்களின் விடுதலை கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்துவதற்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு கம்பல் த பிரிட்டிஷ் டு அக்செப்ட் த டிமாண்ட் ஆஃப் இந்தியன்ஸ் ஃபார் இண்டிபெண்டன்ஸ். ஸோ 4 வரும். ஆமாம் 4 வரும். பட் வந்து டு சப்போர்ட் சோவியத் யூனியனுக்காக இது பண்ண கிடையாது. சோவியத் யூனியனுக்கு இவங்க சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின் போது 1 to 4 மட்டும் தான் கரெக்ட். நெக்ஸ்ட், Bharati acclaimed Gandhi as Mahatma even before Tagore in 1910. He burned foreign clothes at Madras coast in 1906. He was exiled to Pondicherry from 1908 to 1918, sub-editor of Swadeshi Mitrani 1904 அப்படின்றாங்க. ஸோ ஓகே, அதாவது இதில் வந்து எது தப்புன்னு சொல்லிட்டு இது பண்ண சொல்கிறாங்க. தாகூருக்கு முன்பே காந்தியை மகாத்மா என 1910 பாரதி புகழ்ந்தார். தப்பு. 1906 சென்னை கடற்கரையில் மேலை நாட்டு துணிகளை எரித்தார். அந்த மாதிரி எதுவுமே அவர் பண்ணலை. ஸோ அப்படின்னும் போது 2 வராது. 2 எது வருதோ அதெல்லாம் தூக்கிடுங்க. ஏபி அது வராது, வாய்ப்பு கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 1908லேருந்து 1918 வரை பாண்டிச்சேரிக்கு நாடு கடத்தப்பட்டார். அது வந்து கரெக்டு தான். நெக்ஸ்ட் 1904 பார்த்தோம்னா சுதேஷ் மித்ரோட துணை ஆசிரியர் 1905 நினைக்கிறேன். ஸோ அப்படிங்கும்போது 3 மட்டும் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒரு மேட்ச், லார்ட் மின்டோ, கேஆர் காமா, அப்துல் கலாம் ஆசாத், காமன்வெல்த். ஓகே, லார்ட் மின்டோ பார்த்தோன்னா டிவைட் அண்ட் ரூல் பாலிசி வந்து ஃபாலோ பண்ணி தான் அவங்க இது பண்ணுவாங்க. மின்டோ மார்லி ரிஃபார்ம் அந்த இதெல்லாம் நிறைய வரல அந்த இது. ஸோ நெக்ஸ்ட் கேஆர் காமா பார்த்தோம்னா ரெவல்யூஷனரி தீவிரவாதியில் ஒருத்தர் தான் இந்த கேஆர் காம் அப்படின்றது. ஸோ அப்துல் கலாம் ஆசாத் பார்த்தோம்னா கிலாஃபத் மூமெண்ட்டில் அவர் இன்வால்வ் ஆகிருப்பார். காமன்வெல்த் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பர் இது பண்ண பார்த்தோன்னா ஹோம் ரூல் லீக்கில் அனிபசன் வந்து பண்ணியிருப்பாங்க. 1914 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த இது. ஸோ அப்படின்றவங்க 2 1 4 3. மின்டோ பிரபு பிரித்தாளும் கொள்கை, கேஆர் காமா ஒரு தீவிரவாதி, அப்துல் கலாம் ஆசாத் கிலாஃபத் இயக்கம், பொதுநலம், ஹோம் ரூல் லீக், காமன்வெல்த் பார்த்தோம்னா தன்னாட்சி கழகம் நியூஸ் பேப்பர். நெக்ஸ்ட் கல்கத்தா காங்கிரஸ் பார்த்தோம்னா 1928 டொமினியன் ஸ்டேட்டஸ் வந்து அட்டைன் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லாகூர் காங்கிரஸ் 1929 கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ்னு சொல்லிட்டு அறிவிக்கும். கராச்சி காங்கிரஸ் பார்த்தோம்னா ரிசொல்யூஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் எக்கனாமிக் பாலிசி இது பண்ணும் 1931. நெக்ஸ்ட் ராம்கர் காங்கிரஸ் பார்த்தோம்னா 2 நேஷன் தியரியை வந்து அந்த காங்கிரஸில் வந்து அறிவிப்பாங்க. 2 நேஷன் தியரி பாகிஸ்தான் வந்து இதாது. ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம். கல்கத்தா காங்கிரஸ் பார்த்தோம்னா டொமினியன் அந்தஸ்து, லாகூர் காங்கிரஸ் முழு சுதந்திரம், கராச்சி இது பார்த்தோம்னா அடிப்படை உரிமைகள் மற்றும் புரத கொள்கை மீதான தீர்மானம், ராம்கர் காங்கிரஸ் பார்த்தோம்னா இருநாடு கொள்கை. கத்தார் பார்ட்டி வாஸ் செட்டப் பை லாலா ஹர்தயால். ஸோ கத்தார் பார்ட்டி நம்ம நல்லா தெரியும், லாலா ஹர்தயால் தான் இது பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபஸ்ட்டு செஷன் நம்மளுக்கு தெரியும் 1885 அப்படின்னு சொல்லிட்டு. 28 எக்ஸாக்டாக பார்த்தோம்னா ஃபஸ்ட் காங்கிரஸ் 28/12/1885 பாம்பேயில் WC பானர்ஜி கடியில் 72 பேர் அதில் கலந்துக்குவாங்க. அதில் மெயினாக 22 பேர் வந்து மெட்ராஸ்லேருந்து போவாங்க. செகண்ட் பார்த்தோம்னா 1886 கல்கத்தாவில் நவ்ரோஜி. தேர்ட் பார்த்தோம்னா 1887 தியாப்ஜி சென்னை, அதாவது 1000 விளக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல 607 பேர் அதில் கலந்துப்பாங்க. 362 பேர் வந்து மெட்ராஸ்லேருந்து போவாங்க. Which one of the following is correctly matched? Madras Native Association, Dr. Muthulakshmi. Year of Vaikom, TM Nair தப்பு. தேவதா சிஸ்டம் பெரியார் வரமாட்டாங்க. ஸோ வீர தமிழனி டாக்டர் எஸ் தர்பாமல். ஓகே இதை வச்சு கண்டுபிடிச்சலாம். வீர தமிழனி டாக்டர் எஸ் தர்பாமல் தான் கரெக்ட். எம்என்ஏ வந்து பார்த்தோம்னா கசுலு அவர் தான் வந்து இது பண்ணியிருப்பாரு. ஸோ முத்துலட்சுமி அப்போ வரமாட்டாங்க. அரேஞ்ச் த ஃபாலோயிங் பீரியட் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், முஸ்லீம் லீக், லக்னோ பேக், சூரத் ஸ்பிளிட். ஸோ பார்க்கும்போது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பார்த்தோம்னா 1885 வரும். ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. சூரத் ஸ்பிளிட்டு பார்த்தோம்னா 1907 வருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா லக்னோ பேக்ட் வந்து ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஐஎன்சி வரும். நெக்ஸ்ட் தான் முஸ்லீம் லீக் வரும். அதுக்காக சூரத் ஸ்பிளிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா லக்னோ பேக்ட் வரும்.
இந்திய தலைவர்கள் கால வரிசைப்படி பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சுரேந்திரநாத் பானர்ஜி, அதுக்கடுத்தது ராஜேந்திர பிரசாத், நெக்ஸ்ட் லாலா லஜ்பத் ராய், நெக்ஸ்ட் பார்த்தோம்னா தாதாபாய் நௌராஜி. Which national leader was appointed as Dewan by Gaekwad of Baroda in 1874? கோபாலகிருஷ்ண கோகலே. 1870 எந்த தேசிய தலைவர் பரோடாவின் கெய்க்வாடால் திவானாக நியமிக்கப்பட்டார்? கோபாலகிருஷ்ண கோகலே. The Justice Party, officially known as South Indian Liberal Federation, was a political party in the Madras Presidency of British India. Reason: this party published its political demands in Dravidian, in Tamil and Justi in English newspaper. ஆமாம். ஸோ வந்து அப்போ அந்த டைமில் பிராமணர்ஸ்க்கு தான் வந்து ரொம்ப இதாக இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ அந்த டைமில் திராவிடியன் அப்படின்றவங்களுக்கு பார்த்தோம்னா ஹாஸ்டல் எல்லாமே வந்து கிரியேட் பண்ணது பார்த்தா இந்த சில்ஃப் தான் 1916 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. இந்த பார்ட்டி வந்து பார்த்தோம்னா இப்போ திராவிடியன்றவங்களுக்கு தமிழில், ஜஸ்டிஸ்ன்ற இங்கிலீஷ்லேயும் நியூஸ் பேப்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி அஃபிஷியலாக சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மெட்ராஸ் பிரசிடென்சி ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து இது பண்ணுவாங்க, அஃபிஷியலாக இது பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டாக. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச் பார்த்தோம்னா ஜாலியன் வாலாபாக் 1919 தான் நடக்கும். ஸ்வராஜ் பார்ட்டி தண்டி மார்ச் வந்து இதுவும் தப்பு. ஸோ காந்தி இர்வின் பேக்ட் பார்த்தோம்னா 1931. ஸோ அப்போ பார்க்கும்போது காந்தி இர்வின் பேக்ட் பார்த்தோம்னா 1931 தான் நடக்கும். ஸோ அது ஒன்று தான் வந்து கரெக்டு. ஸோ ஸ்வதேஷ் ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பூனா பேக்ட் பார்த்தோம்னா 1932. அஃபிஷியல் டிமாண்ட் பை பாகிஸ்தான் அப்படின்னு பார்த்தோம்னா 1940. சிம்லா கான்ஃபரன்ஸ் 1945. கேபினெட் மிஷன் வந்து 1946 தான் வந்து வருவாங்க. அதாவது கான்ஸ்டியூஷன் செட்டப் பண்ணுறதுக்காக வருவாங்க 3 பேர் கேபினெட் மிஷன்ஸ். அது தான் கடைசியாக வரும். ஸோ பூனா பேக்ட் பார்த்தோம்னா 1932. அதுக்கப்புறம் அஃபிஷியல் டிமாண்ட் பை பாகிஸ்தான் 1940. சிம்லா கான்ஃபரன்ஸ் 45. கேபினெட் மிஷன் 1946. 2 அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீதி கட்சி என்னென்ன பண்ணுங்கன்னா டாமினேஷன் ஆஃப் பிராமின்ஸ், அதெல்லாம் எதுவும் டாமினேஷன்லாம் எதுவும் பண்ணல, ஆதிக்கம்லாம் எதுவும் செலுத்தலை. அதே மாதிரி மிட் டே மீல் ஸ்கீம் கொண்டு வந்தது இவங்க தான் ஃபஸ்ட்டு மெட்ராஸில் கொண்டு வருவாங்க. ஃப்ரீ பட்டாஸ் ஃபார் ஹவுசிங் சைட்ஸ் இதுவும் அவங்க தான் கொண்டு வந்துருவாங்க. கேஸ்ட் அண்ட் வெல்த் பிளே வீட்டல் ரோல் அப்படின்றாங்க. ஸோ சாதி மற்றும் பணம் செல்வாக்கு பெற தொடங்கியது, அதெல்லாம் எதுவுமே பண்ணல. ஸோ அப்படின்னும் போது 4 எலிமினேட் பண்ணோம்னாவே A and B போயிடும். ஸோ டொமினியன் ஆஃப் பிராமின்ஸும் போது 1 போயிடும். ஸோ அப்படின்னும் போது ஆன்சர் B தான். இந்திய விடுதலை போராட்ட காலத்தில் பூரண சுதந்திர நாளாக எந்த நாள் கொண்டாடப்படுது பார்த்தோம்னா பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 26, 1930 அதில் தான் வந்து அறிவிச்சு கங்கை கதை நதி ஓரமாக ஜவஹர்லால் நேரு வந்து கொடியேற்றுவார். அதான் பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 26, 1930. ஃபார்வர்ட் பிளாக் ஃபவுண்டட் பை சுபாஷ் சந்திர போஸ். ஃபார்வர்ட் பிளாக் கட்சி உருவாகி சுபாஷ் சந்திர போஸ். பை விச் ஆர் த ஃபாலோயிங் இன்சிடென்ட் மோதிலால் நேரு இனிஷியேட் மாட்டை டு எக்ஸ்ட்ரீமிட் நேஷனல் பார்த்தோம்னா இன்டர்மெண்ட் ஆஃப் அன்னிபெசன்ட்டோட சிறைவாசத்தால் தான் மோதிலால் நேரு பார்த்தோம்னா தீவிரவாத தேசியத்துக்கு வந்து மாறுவார், மாட்ரேட்லேருந்து எக்ஸ்ட்ரீமிஸ்க்கு வந்து மாறுவார். இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக நேரு எப்போது பொறுப்பேற்றார் பார்த்தோம்னா ஜூலை 6, 1946. ஆன் 6th ஜூலை 1946 தான் ஐஎன்சியோட தலைவராக நேரு பொறுப்பேற்பார். ஃப்ரம் விச் நாவல் வாஸ் த நேஷனல் சாங் ஆஃப் வந்தே மாதரம் டேக்கன் பண்ணால் அனந்தமேத். வந்தே மாதரம் என்கிற தேசிய பாடல் வந்து பார்த்தீங்கன்னா அனந்த மடம் அப்படின்ற ஒரு இதில் தான் எடுத்திருப்பாங்க. பின் கொடுக்கப்பட்டதில் யார் இந்தியாவின் முறையான திட்டமிடல் முயற்சியை முதலில் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா விஸ்வேஸ்வராயா. அவர் தான் வந்து இந்தியாவில் வந்து முறையான திட்டமிடல் முயற்சி வந்து ஃபர்ஸ்ட் மேற்கொண்டு வந்து விஸ்வேஸ்வராயா. Who was the leader of சத்யகிரகா கமிட்டி ஆர்கனைஸ்டு ஃபார் த ரிமூவல் ஆஃப் நீல் ஸ்டாச்சு இன் சென்னை பார்த்தோம்னா என் சோமராயலு. சென்னையில் உள்ள நீல் சிலையை அகற்றி யாருடைய தலைமையில் சத்தியாகிரக குழு அமைக்கப்பட்டது? சோமராயலு. The Indian national movement reached its crescendo in the non-cooperation movement in 1922. It was in this context that there occurred a resurgence of working class activity in the years 2022. The working class created its own organization to defend its class rights. Lokmanya Tilak was one of the moving spirits in the formation of AITUC. AITUC was formed in 1920. ரெண்டுமே கரெக்டுன்றாங்க. இந்திய சுதந்திர போராட்டம் வந்து படிப்படியான வளர்ச்சி மூலம் 2022 ஒத்துழையாமை இயக்கம் வரை அடைந்தது. இந்த தருணத்தில் தான் உழைக்கும் வர்க்கத்தின் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இவர்கள் தங்கள் உரிமைக்காக ஒரு அமைப்பை உருவாக்கினர். அதுதான் அந்த AITCU அப்படின்றது. அனைத்து இந்திய தொழிலாளர் கூட்டமைப்பை உருவாக்கப்பட்டது. ஸோ 1920 தான் AITCU உருவாக்கப்பட்டது. இவ்வமைப்பை உருவாக்க உந்துகோலாக இருந்தவர் பார்த்தோம்னா லோக்மானியா திலகர். ரெண்டுமே கரெக்ட். அம்ரித் பஜார் பத்திரிகா, இந்தியன் மிரர், வாய்ஸ் ஆஃப் இந்தியா, அட்வொகேட். ஸோ யார் பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அம்ரித் பஜார் பத்திரிகா பார்த்தோம்னா சிசிர் குமார் கோஷ். நெக்ஸ்ட் இந்தியன் மிரர் பார்த்தோம்னா NN சென். வாய்ஸ் ஆஃப் இந்தியா தாதாபாய் நௌராஜி. அட்வொகேட் பார்த்தோம்னா G வர்மா. அம்ரித் பஜார் பத்திரிகை பார்த்தோம்னா சிசிர் குமார் கோஷ். இந்தியா மிரர் NN சென். வாய்ஸ் ஆஃப் இந்தியா பார்த்தோம்னா தாதாபாய் நௌராஜி. அட்வொகேட் வர்மா.
விச் ஆக்ட் இஸ் கால்ட் அஸ் பிளாக் ஆக்ட் பை த இந்தியன்ஸ் பார்த்தா ரவுலட் ஆக்ட். கருப்பு சட்டம் இந்தியாவில் அழைக்கப்பட்டது எதுன்னு பார்த்தோம்னா ரவுலட் ஆக்ட். ஏன்னா அவங்க எந்த ஒரு வாரண்ட்டுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா கூட பிடிச்சி தூக்கி போட்டு இது பண்ணலாம், அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால அது பிளாக் ஆக்ட்னுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மதர் தெரசா தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகள் சரியானது கேட்கும். மதர் தெரசா வந்து எதுக்கு ஆட்டுன்றாங்க. ஷி ஃபவுண்டட் நியூ காங்கிரேஷன் நேம்டு மிஷனரி ஆஃப் சேரிட்டி. ஷி டிட் நாட் அக்செப்ட் த சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஷி வாஸ் அவார்டட் த நோபல் பீஸ் பிரைஸ் இன் 1929 AD. ஷி கேம் டு மெட்ராஸ் அஸ் மிஷனரி. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது தெரியுது அமெரிக்கான நோபல் பரிசு அவர்களுக்கு வழங்கப்பட்டதுன்றது ரொம்பவே கரெக்ட். ஸோ 3 எது கரெக்ட் இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். அப்படின்னு பார்க்கும்போது A and D அதில் எடுத்தால் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஷி டிட் நாட் அக்செப்ட் த சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை அவங்க வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா அந்த இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னும் போது அக்செப்ட் த சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான் வரும். அப்படின்னும் போது அவர் இந்திய குடியுரிமையை ஏற்றுக்கொண்டார் தான் வரும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது 2 வராது. ஸோ 2 பார்த்தோம்னா பியில் இருக்கப்போ அது வராது. ஓகே, அப்பயும் AD நிற்கிது. சரி பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து நியூ காங்கிரேஷன், அதாவது அவர் மிஷனரி ஆஃப் சேரிட்டி அப்படின்ற சபையை துவங்கினார்ன்றாங்க. அது வந்து கரெக்டு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது 1, 3 கரெக்டு. நெக்ஸ்ட் 4 பார்த்தோம்னா 4 இன் 1929 AD ஷி கேம் டு மெட்ராஸ் அஸ் மிஷனரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது தப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது ஆன்சர் பார்த்தோம்னா 1 and 3 மட்டும் கரெக்டு. ஸோ திராவிடியன் மகாஜன சபா வாஸ் ஃபவுண்டட் பை பண்டிட் அயோத்திதாஸ். திராவிட மகாஜன சபையை தோற்றுவித்து பார்த்தோம்னா அயோத்திதாச பண்டிதர். அது எப்போ கண்டுபிடிச்சிருப்பாருனா, எப்போ ஃபோன் பண்ணுவார்னா 1891 ஃபோன் பண்ணாங்க. அதோட ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் பார்த்தோம்னா நீல்கிரிஸில் நடக்கும். சரி கேட்கலாம். திராவிட மகாஜன சபை வந்து எப்போ இது பண்ணாங்கன்னா 1891. யாராலனா அயோத்திதாச பண்டிதர். ஸோ ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சுன்னு கேட்டோம்னா நீலகிரி. ஓகே, இன் விச் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஷன் மகாத்மா காந்தி வாஸ் மேட் இட்ஸ் பிரசிடென்ட் பார்த்தோம்னா பெல்காமில் நடந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஷனில் தான் மகாத்மா காந்தியை பிரசிடென்ட்டாக ஏற்றுக்கிட்டாங்க. தாஷ்கண்ட் அமைதி மாநாடு எப்போது நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜனவரி 1966 தான் தாஷ்கண்ட் அமைதி மாநாடு நடைபெற்றது. ஜனவரி 1966. ஸோ காம்ரேஜ் வாஸ் ஃபேமஸ் பாலிஸ் வந்து கே திட்டம், கே பிளான் அப்படின்னு பிரபலமான கொள்கை. த டூ அசோசியேஷன், த மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் அண்ட் சில்ஃப் சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன் மெஜர் டு அண்ட் வாஸ் கால் ஜஸ்டிஸ் பார்ட்டி. நம்ம அதை ரெண்டுத்தையுமே இணைச்சு தான் ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு கடைசியாக வந்து இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அனிபெசன்ட் ரிசீவ்ட் பாப்புலரிட்டி இன் காங்கிரஸ் செஷன் ஹெல்ட் அட் பூனாவில் நடந்த இதில் தான் அனிபெசன்ட் வந்து பாப்புலர் ஆவாங்க. ஸோ ராங் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. ஈவரா லெஃப்ட் காங்கிரஸ் பார்ட்டி இன் 1925. 1925 தான் வெளியேறிட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவார். ஜஸ்டிஸ் பார்ட்டி வாஸ் ரிமூவ் ஃப்ரம் த பவர் ஆஃப்டர் 1937. அதுக்கப்புறம் தான் ராஜாஜி வந்து எல்லாம் ஜெயிக்க ஆரம்பிச்சார். என்டையராக அவரை வந்து அப்படியே ட்ரவுன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு. ராஜாஜி ரிசைன்ட் இஸ் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்ட் பண்ணார். ஆமாம், பாரதியார் டைட் அட் எட்டயபுரம்ன்றாங்க. ஸோ அது வந்து தப்பு, அது மட்டும் தான் தப்பு. ஐடென்டிஃபை த ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் நாட் த காஸ் ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் குயிட் இந்தியா மூவ்மெண்ட். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தோல்வியடைய எது காரணமல்ல என்பதை கொடுக்கப்பட்ட வாசகங்களை அடையாளம் காண். ஆங்கில அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முக்கிய தலைவர்களை சிறையில் அடைத்தது. நேரு மற்றும் ராஜாஜி ஆகியோர் நேரடி நடவடிக்கையில் நம்பிக்கை வைக்கவில்லை. இந்து மகாசபை மற்றும் முஸ்லீம் லீக் இந்த நடவடிக்கையை ஆதரித்தது. ஆங்கில அரசாங்கம் இவ் இயக்கத்தை அடக்கியது. இது காரணம் இல்லைன்னு கேட்குறாங்க. இந்து மகாசபை மற்றும் முஸ்லீம் லீக் இந்நடவடிக்கையை ஆதரித்தனா ஜெயிக்க தான் செய்யும் அப்படின்னாலுமே ஸோ தோல்வியடைய இது ஒரு காரணம் இல்லை அப்படின்றாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தா சி மட்டும் தான் ஆன்சர். உங்கள் ரத்தத்தை கொடுங்கள் நான் சுதந்திரத்தை கொடுக்கிறேன்னு சொன்னதே பார்த்தா சுபாஷ் சந்திர போஸ் தான். நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பார்த்தோம்னா அல் ஹிலால் அல் பலான்னு வரும். அம்பேத்கர் ஆரம்பித்த ஒரு இதுதான் மூக் நாயக். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா தேவேந்திரநாத் தாகூர் பார்த்தோம்னா தத்துவ போதனை பத்திரிகா அதை பண்ணது அவர் தான். வாதநகரத்துக்கு வந்து கேசரி. வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் என்ற பட்டம் சூட்டியவர் யாருன்னு பார்த்தோம்னா மகாத்மா காந்தி. ஸோ நம்ம பார்த்தோம் எந்த இதுக்காக இது பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்தோம். ஸோ அதுதான் அந்த சர்தார் அப்படின்றது யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தா சைமன் கமிஷன் பார்த்தோம்னா 1927. நேரு ரிப்போர்ட் 1928. செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் பார்த்தோம்னா 1931. கம்யூனல் அவார்ட் பார்த்தோம்னா 1932. ஸோ இதில் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எதுன்னு கண்டுபிடிச்சா கூட இது வந்து அழகாக பண்ணுவோம். ஓகே, சைமன் குழு 1927. நேரு அறிக்கை 1928. இரண்டாவது வட்டமேசை மாநாடு 1931. வகுப்பு வாரி திட்டம் பார்த்தோம்னா 1932. நான் ஒரு இந்திய டமாரம் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தோம்னா அனிபெசன்ட். ஆல் இந்திய காங்கிரஸ் செஷன் ஹெல்ட் அட் கராச்சி 1931 அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் வல்லபாய் பட்டேல். 1931 ஆண்டு கராச்சியில் நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கிய யாருன்னு பார்த்தோம்னா வல்லபாய் பட்டேல். Which one of the following was the recommendation of கிரிப்ஸ் ப்ரொபோசல்? கிரிப்ஸ் தூதுக்குழுவின் பரிந்துரை எதுன்னு கேட்குறாங்க.
அவங்க வந்ததே வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து அமைக்கணும் அப்படின்றதுக்காக வருவாங்க. ஸோ அப்படிங்கும்போது அதுதான் ஃபஸ்ட் வரும். இது எதுவுமே அவங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. கிரிப்ஸ் குழு அதாவது கேபினெட் மிஷனில் தான் ஒருத்தவங்க தான் கிரிப்ஸ் இது. அவங்க வந்ததே வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சந்தால் ரிபல்லியன் பார்த்தோம்னா 1855. மாப்ளா ரிபல்லியன் பார்த்தோம்னா 1921. வைசாக் கழகம் ரிவல்யூஷன் பார்த்தோம்னா 1923. பர்தோலி சத்தியாகிரகம் வந்து 1929. இதில் தான் வந்து மகாத்மா காந்தி வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ சாந்தல்கள் கழகம் பார்த்தோம்னா 1855. மாப்ளா கழகம் பார்த்தோம்னா 1921. வைசாக் கழகம் பார்த்தோம்னா 1923. பர்தோலி 1929. மின்டோ மார்லி ரிஃபார்ம் ஆஃப் 1909 இன்ட்ரடியூஸ் த ஃபாலோயிங். இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. System of direct election was introduced in provinces. The act did not enfranchise women. It introduced diarch in provinces. Communal electorate was introduced. ஸோ இது எது தப்புன்னு கேட்கலாம். நேரடி தேர்தல் முறையை மாநிலங்கள் ஏற்படுத்தியது. பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கவில்லை. இரட்டை ஆட்சியை மாநிலங்கள் ஏற்படுத்தியது. வகுப்பு வார தேர்தல் முறையை அறிமுகப்படுத்தியது. ஸோ இதில் எது தப்புன்னு பார்த்தோம்னா நேரடி தேர்தல் முறை மாநிலங்கள் ஏற்படுத்தியது தப்பு. அதே மாதிரி இரட்டை ஆட்சியை மாநிலங்களுக்கு ஏற்படுத்தியது. ஓகே, ரெண்டுமே தப்பு. நேரடி தேர்தல், இரட்டை ஆட்சி இது ரெண்டுமே வந்து மின்டோ மார்லி ரிஃபார்ம் வந்து இது பண்ணல. ஹூ வாஸ் த ஆத்தர் ஆஃப் ஃபர்காட்டன் எம்பையர்? மறக்கப்பட்ட பேரரசு என்ற நூலின் ஆசிரியர்னு பார்த்தோம்னா சீவல். அது எதை சொல்லுவாங்கன்னா விஜயநகர பேரரசு அப்படி சொல்லுவாங்க. த பிரேஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி வாஸ் காயின் பை ஜவஹர்லால் நேரு. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற வாசகம் யார் வழங்கப்பட்டது? ஜவஹர்லால் நேரு. இன் 1940 த ஃபர்ஸ்ட் லிங்குஸ்டிக் ப்ரொவின்சஸ் கமிஷன் வாஸ் ஹெடட் பை எஸ்கே தார். 1948 முதலாவது மொழிவாரி மாகாண ஆணைய தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா எஸ்கே தார். எப்படின்னு கேட்கலாம். முதலாவது மொழிவாரி மாகாண ஆணையம் வந்து எப்போ ஆரம்பிச்சதுன்னு கேட்கலாம். 1948. ஸோ த ஃபாலோயிங் பீரியாடிகல்ஸ் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச் வித் திஸ் எடிட்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வந்தே மாதரம் பார்த்தோம்னா எழுதுன அரவிந்த கோஷ். நியூ இந்தியா பிபின் சந்திரபால். யுகந்திரா பார்த்தோம்னா புபேந்திரநாத் தத்தா. சந்தியா பார்த்தோம்னா பரீந்திரா கோஷ்னு இருக்கு. ஸோ பரீந்திரா கோஷ் தான் வந்து தப்பானது. நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் பார்த்தோம்னா காந்திஜி இது. டபிள்யூசி பானர்ஜி தான் வந்து பேரிஸ்டராக இருப்பார் இல்லையா, நம்ம பார்த்தோம் அது. லார்ட் டுஃப்ரின் பார்த்தோம்னா ஒரு வைஸ்ராய். ஹச்ஓ ஹாலன் பார்த்தா ஒரு சிவில் சர்வெண்ட். ஐசிஎஸ் இவர் தான் இவர் ஹாலன் ஆக்டிவ். நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் கிலாஃபத் மூவ்மெண்ட் பார்த்தோம்னா 1920. ஸ்வராஜ் பார்ட்டி 1923. சைமன் கமிஷன் பார்த்தோம்னா 1927. நேரு ரிப்போர்ட் 1928. கிலாஃபத் இயக்கம் 1920. ஸ்வராஜ் கட்சி 1923. சைமன் கமிஷன் பார்த்தோம்னா 1927. நேரு அறிக்கை 1928. கீழ்கண்டவற்றுள் எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு ஐரிஷ் உறுப்பினர்கள் ஆல்ஃப்ரெட் வெப் தலைமையில் நடைபெற்றதுன்னு பார்த்தோம்னா 10th செஷன் 1894. அதுதான் வந்து ஆல்ஃப்ரெட் வெப் அப்படின்ற ஒரு ஐரிஷ் உறுப்பினர் தலைமையில் ஐஎன்சி இது வந்து நடக்கும் 1894. 10ஆம் மாநாடு 1894. இந்த ஃபர்ஸ்ட் எடிட்டர் ஆஃப் த பேப்பர் வந்தே மாதரம் யாருன்னு பார்த்தோம்னா அரவிந்த கோஷ் தான். வந்தே மாதத்தோட முதல் பதிப்பாளர் பார்த்தோம்னா அரவிந்த கோஷ். The Congress should get entry into councils not to cooperate with the government, but to non-cooperate with it. The statement was made by whom? பண்டிட் மோதிலால் நேரு அண்ட் தேஷ் பந்து சித்தரஞ்சன் ராஸ். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, காங்கிரஸ் கட்சி வந்து அரசு மன்றங்களில் நுழைவது என்பது அரசுடன் ஒத்துப்போவதற்கில்ல, ஒத்துழையாமையை முன்னிறுத்துவதற்கே என்று கருத்துக்களை கூறியவர் வந்து இவர். அந்த இதை வந்து காங்கிரஸ் வந்து தேர்தல் வந்து புறக்கணிக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தேர்தலில் ஜெயிச்சு உள்ளே இருந்து வந்து அவங்கள வந்து தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் வந்து நாங்கள் அந்த கவுன்சில் நாங்கள் போகிறது வந்து கவர்மெண்ட் கோஆப்ரேட் பண்ணுறதுக்காக இல்லை, அங்கே உள்ளே போய் நாங்கள் நான் கோஆப்ரேட் ஒத்துழையாமல் இருக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறது தான் பண்டிட் மோதிலால் நேரு அண்ட் தேஷ் பந்து சித்தரஞ்சன் ரெண்டு பேருமே சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் யார் என்ன ஆரம்பிச்சாங்கன்ட்டு ஆத்மீய சபை பார்த்தோம்னா ராஜாராம் மோகன் ராய். பிரார்த்தனா சபை பார்த்தோம்னா ஆத்மாராம் பண்டுராங். ஆரிய சமாஜ் அதை இது பண்ணது பார்த்தோம்னா தயானந்த சரஸ்வதி. டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி பார்த்தோம்னா எம்ஜி ரானடே. ஆத்மீய சபை ராஜாராம் மோகன் ராய். பிரார்த்தனா சபா ஆத்மாராம் பாண்டுராங். ஆரிய சமாஜ் தயானந்த சரஸ்வதி. தக்கான கல்விக்குழு எம்ஜி ரானடே. Who is the first recipient of ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்ட்? தான் விஸ்வநாத் ஆனந்த். ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதை வாங்கிய முதல் இந்திய விளையாட்டு வீரர் பார்த்தோம்னா விஸ்வநாத் ஆனந்த். ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் சத்தியாகிரக பண்ணது பார்த்தோம்னா வினோபா பாவே. அவர் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவார். ஓகே, நெக்ஸ்ட் இது லைனாக நடந்ததுன்னு பார்த்தோம்னா இண்டிவிஜுவல் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட், கிரிப்ஸ் மிஷன், குயிட் இந்தியா மிஷன், வேபல் பிளான். ஸோ கிரிப்ஸ் மிஷன் பார்த்தோம்னா 22/3/1942 நடக்கும். அதே மாதிரி குயிட் இந்தியா மிஷன் அந்த டூ ஆர் டை அந்த இது எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா 8/8/1942. அதுக்கடுத்து தான் வேவல் பிளேன் நடக்கும்.
ஸோ அப்படின்னும் ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் சிவில் டிசோபியன்ஸ் மூவ்மெண்ட், நெக்ஸ்ட் கிரிப்ஸ் மிஷன், அடுத்து குயிட் இந்தியா மிஷன், நெக்ஸ்ட் வெல்கம் வரும். WC Banerjee belong to which are the following places? Kolkata. The song Vande Mataram was first sung in which Congress is in Kolkata 1906. அப்போதான் வந்து அந்த வந்தே மாதரம் அப்படின்றத பாடுவாங்க. எந்த காங்கிரஸ் மாநாட்டில் வந்தே மாதரம் பாடல் முதலியாக பாடுறது கல்கத்தா 1906. லார்ட் மெக்கலே வாஸ் அசோசியேட் வித் கோடிஃபிகேஷன் ஆஃப் லா. சட்ட தொகுப்பு இது பண்ணத்தான் அந்த மெக்கலே அவர் அசோசியேட்டட், அதுக்கு சம்மந்தமானவர். 1920ஆம் ஆண்டு கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் தலைமை வகித்தவர் யாருன்னு பார்த்தா லாலா லஜபத் ராய். who was the president of INC session held at Calcutta in 1920 பார்த்தோம்னா லாலா லஜபத் ராய். கண்டவற்றில் சரியாக பொருந்துள்ளது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் கரெக்டாக இருக்குது பார்த்தோம்னா பர்டோலி குஜராத் அது மட்டும் தான். ஏன்னா சாம்பரன் பார்த்தோம்னா பீகாரில் நடக்கும், கேரா பார்த்தோம்னா குஜராத்தை, அதுமாதிரி தண்டியும் குஜராத்தாக வரும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது பர்டோலி குஜராத் மட்டும் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் ஃபவுண்டர் ஆஃப் ஜனதா பார்ட்டி. ஃபவுண்டர் ஆஃப் ஜனதா பார்ட்டின்னா ஜாய் பிரகாஷ் நாராயண், அவங்க தான் வந்து ஜனதா பார்ட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஹோம் ரூல் லீக் இன் இந்தியா வாஸ் ஃபார்மலி இனாகிரேட்டட் ஆன் 15 செப்டம்பர் 1916. 15 செப்டம்பர் 1916. 1938ஆம் ஆண்டு நேரு தலைமையில் அமைந்த தேசிய திட்டக்குழுவின் காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. who was the president of Congress in 1938 when it committed itself to economic planning and set up a national planning committee under the chairmanship of Nehru. அப்போ அந்த டைமில் யார் இருந்து பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ். அவர் தான் வந்து அந்த டைமில் ஐஎன்சிக்கு நேஷ்னல் பிளானிங் கமிட்டியில் வந்து பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. ஐஎன்சிக்கு வந்து பிரசிடெண்ட்டாக இருப்பார் நேஷனல் பிளானிங் கமிட்டி செட் பண்ணும்போது. சுபாஷ் சந்திர போஸ் எப்போ 1938. பிரெஞ்சு அறிஞரான ட்ரேசி என்பவரால் கருத்தியல் சொல்லாக்கம் செய்யப்பட்டது. மக்களுடைய லட்சியங்கள், உறுதிப்பாடுகள், நம்பிக்கை மற்றும் கருத்துக்கள் ஆகியவற்றின் தொகுப்பினை கருத்தில் குறிப்பிடுகிறது என்று ரெண்டுமே கரெக்டாக தான், மேலும் மாறுறது சரியான விளக்கம். 1917 சம்பரான் சத்தியாகிரகத்தில் காந்தியுடன் வந்து செல்லாதவர்கள் யாருன்னு கேட்காங்க. ஸோ among the following did not accompany காந்தி டியூரிங் த சம்பரான் சத்தியாகிரகன்றாங்க. ஸோ இதுக்கு யார் யாரெல்லாம் கூட போயிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சோம்னா அது ஈஸியாக பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ராஜேந்திர பிரசாத், மஹருல் ஹுக், அப்புறம் ஆச்சாரிய கிருபாலினி அண்ட் மகாதேவா தேசாய், இவங்க 4 பேருமே போயிருப்பாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இதில் ராஜேந்திர பிரசாத், கிருபாலினி, மகாதேவ் தேசாய் போட்டிருக்காங்க. ஸோ மஹருல் ஹுக் இல்லை. ஸோ அது போல தான் சர்தார் பட்டேல் போட்டிருக்காங்க. சர்தார் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா கேரா ஸ்ட்ரகிளில் தான் போவார், சம்பரான் போக மாட்டார். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது சர்தார் பட்டேல். which one of the following is incorrectly matched அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் படித்து பார்க்கும்போதே டக்குன்னு தோணும். நீதி கட்சி அப்படின்னும் போது ஈவேரா, பெரியார் ஈவேரான்னு போட்டாங்க. ஸோ அப்படின்னும் போது டக்குன்னு அதை தூக்கிடலாம் ஆன்சர்னு சொல்லிட்டு. ஸோ மற்றபடி மற்றது ஸ்வராஜ் பார்ட்டி சிஆர்தாஸ் தான் கண்டுபிடிச்சாரு, ஃபோன் பண்ணார். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபார்வர்ட் பிளாக் சுபாஷ் சந்திர போஸ் 1935. முஸ்லீம் லீக் பார்த்தோம்னா நவாப் சலிமுல்லா கான். ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ஈவேரா பெரியார் கிடையாது. which one of the following is correctly matched கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா டெல்லி தர்பார் பார்த்தோன்னா எஸ்என் பானர்ஜி கொடுத்துருக்காங்க, தப்பு. ஸோ இந்தியன் அசோசியேஷன் இது பண்ணது தாதாபாய் நவராஜன் இருக்காங்க, அவர் கிடையாது. சர்வெண்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டி பார்த்தோன்னா WC பானர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அபினவ் பாரத் சவார்கார் பிரதர்ஸ் அப்படின்றது தான் கரெக்டு. சர்வர் ஆஃப் இந்திய சொசைட்டி ஸ்டார்ட் பண்ணது பார்த்தோம்னா கோகுலே வருவாங்க. 1905 பார்த்தோம்னா சர்வெண்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு கோபாலகிருஷ்ண கோகுலே வந்து ஃபார்ம் பண்ணுவார். ஸோ அப்படின்னும் போது இந்தியன் அசோசியேஷன் சர்வெண்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டி ஃபார்ம் பண்ணது WC பானர்ஜின்றது தப்பு. டெல்லி தர்பாரில் வைஸ்ராய் இவர் தான் இருப்பார். ஸோ அப்போ பானர்ஜிக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது வராது. which one of the following is incorrectly matchedன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வேலூர் மியூட்டினி அப்படின்றத பற்றி. ஸோ பார்க்கும்போது 4th Regiment rose in revolt against Colonel Forbesன்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த டைமில் பார்த்தோன்னா 123rd Regiment தான் வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படின் போது டி வந்து தப்புன்னு வந்துடும். ஸோ அந்த டைமில் வேலூர் மியூட்டினி பார்த்தோன்னா வரதுக்கு காரணமே நியூ ஆர்மி ரெகுலேஷன், அதாவது அந்த தோடு போடக்கூடாது, நெத்தியில் பட்டை போடக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அந்த நியூ ஹேட் இதெல்லாம் வந்ததுனால தான் பிரச்சனை வேலூர் மியூட்டினி வெடிச்சது. அந்த டைமில் கமாண்டர் ஆஃப் சீஃப் இருந்தது பார்த்தோன்னா ஜான் கிராக் தான், கவர்னர் இருந்தவர் தான் வில்லியம் பெண்டி. ஸோ உடனே டி தான் தப்பு. ஓகே, யார் எதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு தான் மறுபடி போட்டிருக்காங்க. ஸோ அப்படின்போது நீதி கட்சி நம்ம பார்த்தோம். ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து யார் கண்டுபிடிச்சாங்க தப்பாக போட்டிருக்காங்க, தியாகராஜ் செட்டியார் கண்டுபிடிச்சது. தேவதாசி முறைனாவே முத்துலட்சுமி ரெட்டி, வைக்கம் வீரர் ஈவேரா, வீரத்தமிழனே தர்மம்மாள். இந்திய தேசிய இயக்கத்தின் கர்சன் பிரபு 1905ஆம் ஆண்டில் வங்க பிரிவினை தீவிரவாதத்துக்கு உடனடி காரணமாக அமைந்தது. வங்காளத்திலிருந்து இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிளவுபடுத்தி வங்காளத்தின் தேசிய ஒற்றுமை சீர்குலைப்பதே கர்சனின் உண்மையான நோக்கமாகும். ரெண்டுமே சரிதான், ஆனால் ஆறுன்றது கரெக்டான விளக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் in 1905 provided a spark for the rise of extremities in Indian national movement. Curzon's real motive was to divide the Hindu and Muslims in Bengal and to break the growth of Bengali nationalism. Who was referred by Lord Mountbatten as a far-righted statesman?
எதிர்காலத்தை தெளிவாக உணர்ந்துள்ள ஒரு ராஜதந்திரி என்று மவுண்ட்பேட்டன் பிரபுவால் குறிப்பிடப்படுவது யாருன்னு பார்த்தோம்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். வாஸ் த ஃபர்ஸ்ட் சோசியல் ரிஃபார்மர் ஹூ அட்வொகேட்டட் த அபாலிஷன் ஆஃப் சரி என்பது ராஜாராம் மோகன் ராய். அவர் தான் இப்போ வில்லியம் பெட்டிக்கிட்ட இருந்து சொல்லுவார் அபாலிஷ் பண்ண சொல்லி. அதே மாதிரி 1920 அபாலிஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஹூ அமங் த ஃபாலோயிங் வாஸ் பொலிட்டிக்கல் குரு ஆஃப் காந்தி பார்க்கும்போது கோபாலகிருஷ்ண கோகலே. அவர் தான் வந்து காந்தியோட பொலிட்டிக்கல் குரூப். நிச்சயம் ஜவஹர்லால் நேரு டிக்ளேர் த பூர்ண ஸ்வராஜ் பார்த்தோம்னா 1929 லாகூர் செஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. The partition of Bengal came into effect on 16th October 1905. It resulted in Swadeshi movement in Bengal. ரெண்டுமே கரெக்ட் தான். அதோட கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அது அப்படின்ட்டாங்க. ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து எப்போ இதாயிருக்குன்னா 16th October 1905. ஓகே, ஒரு நெக்ஸ்ட் மேட்ச். ஹோம் ரூல் மூமெண்ட்னாவே 1916. நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் 1920. சால்ட் சத்தியகிரகா பார்த்தோம்னா 1930. குயிட் இந்தியா மூமெண்ட் 1942. தன்னாட்சி இயக்கம் 1960. ஒத்துழையாமை இயக்கம் பார்த்தோம்னா 1920. உப்பு சத்தியாகிரகம் 1930. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942. வாட் இஸ் ஸ்பெஷல் அபவுட் திஸ் ஆர்கனைசேஷன்? பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன், பூர்ண சர்வஜனிக் சபா அண்ட் இந்தியன் லீக் பார்த்தோம்னா 4 ரன்னர்ஸ். இவங்க எல்லாருமே 4 ரன்னர்ஸ் ஆஃப் ஐஎன்சி. கீழ்கண்ட சங்கங்களே காலப்படும். சிறப்பம்சம் என்னன்னா பிரிட்டிஷ் இந்திய சங்கம், பூர்ண சர்வஜனிக் சபை மற்றும் இந்தியன் லீக் என்னன்னு பார்த்தோம்னா இந்திய தேசிய காங்கிரஸின் முன்னோடிகள் தான் இவங்க எல்லாமே. அதான் அவங்களுக்குள்ள இருக்க ஸ்பெஷல். நெக்ஸ்ட் லீடர்ஸ், அதே மாதிரி அவங்களோட ஜார்னல்ஸ். கோபாலகிருஷ்ண கோகலே பார்த்தோம்னா சர்வஜனிக் சபா. நெக்ஸ்ட் சுரேந்திரநாத் பானர்ஜி பங்காளி, தி பெங்காலி அப்படின்னு. பாலகங்காதர் திலக் பார்த்தோம்னா த மராத்தா. லாலா லஜபத் ராய் பார்த்தோம்னா யங் இந்தியா. ஸோ கோபாலகிருஷ்ண கோகலே பார்த்தோம்னா சர்வஜனிக் சபா, சுரேந்திரநாத் பானர்ஜி தி பெங்காலி, பாலகங்காதர் திலக் யங் இந்தியா, லாலா லஜபத் ராய் தி மராத்தா. அதுமாதிரி கேசரி அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வாட் இஸ் ராங்லி மேட்ச்? ராமகிருஷ்ணா மிஷன் பார்த்தோம்னா சுவாமி தயானந்தா. பிரம்மோ சமாஜ் பார்த்தோம்னா ராஜாராம் மோகன் ராய். ஆரிய சமாஜ் கேசவ் சந்திரசன் போடுவாங்க. தியோசபிக் சொசைட்டி அனிபிசன். ஸோ ஓகே, ஸோ ஆரிய சமாஜ் அப்படின்றது பார்த்தோம்னா ஸோ ஆரிய சமாஜ் பார்த்தோம்னா தயானந்த சரஸ்வதி தான் பண்ணியிருப்பாங்க. கேசவ் சந்திரசேன் பார்த்தோம்னா பிரம்மோ சமாஜ்லேருந்து பிரித்து இந்த சாதாரண சமாஜ் இந்த மாதிரி சொல்லி பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஸோ அதில் தான் இவர் கேசவ் சந்திரசன் வருவார். ஸோ அப்படின்னு ராங்லி மேட்ச்னு பார்த்தோம்னா சீதா. நெக்ஸ்ட் எது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஸ்வராஜ் பார்ட்டி 1923, தந்தி மார்ச் 1930, பூனா பேக் 1932, காந்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1931. ஸ்வராஜ கட்சி 1923, தண்டி யாத்திரை 1930, பூனா ஒப்பந்தம் 1932, காந்தி அப்படின்னு ஒப்பந்தம் 1931. Who among the following is called Grand Old Lady of Indian Nationalism? Annie Besant. ஸோ கிராண்ட் ஓல்ட் லேடினா Annie Besant. இந்திய தேசத்தின் பழம்பெரும் பெண்மணினா Annie Besant. அதே மாதிரி கிராண்ட் ஓல்டு மேன் அப்படின்னு பார்த்தோம்னா தாதாபாய் நவரோஜி. Who among the following first conceived the idea of formation of INA? பார்த்தோம்னா மோகன் சிங். அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் நேஷனல் ஆணவம் வந்து அமைக்கணும் அப்படின்ற எண்ணத்தை தோற்றுவித்தவர் மோகன் சிங் தான். Who among the following wrote the book India Wins Freedom? மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இந்தியா விடுதலையை வெல்கிறது அப்படின்ற புத்தகத்தை எழுதும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். In 1935, the first dance function of Mrs. Rukmani Arundal took place in Theosophical Society meeting. 1935 திருமதி ருக்மணி அருண்டேலின் முதல் நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்ற இடம் பிரம்ம ஞான சபை கூட்டம். சுவாமி விவேகானந்தா வாஸ் born in the year 1863. பிறந்த ஆண்டு பார்த்தோம்னா 1863. Match the following. ஓகே, பிரார்த்தனா சமாஜ் பார்த்தோம்னா ஆத்மாராம் பாண்டுராம். ஆரிய சமாஜ் தயானந்த சரஸ்வதி. தர்ம பரிபாலன யோகம் பார்த்தோம்னா ஸ்ரீ நாராயணகுரு. சத்யசோதக் பார்த்தோம்னா ஜோதிபா புலே. பிரார்த்தனா சமாஜ் ஆத்மராம் பண்டுராம். ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி. தர்ம பரிபாலன யோகம் பார்த்தோம்னா ஸ்ரீ நாராயணகுரு. சத்யசோதக் சமாஜம் பார்த்தோம்னா ஜோதிபா புலே. மகாத்மா காந்தி வாஸ் மர்டர்ட் ஆன் 30th December 1948. மகாத்மா காந்தி கொலைப்பட்ட நாள் ஜனவரி 30, 1948. Direct Action Day was observed by the Muslim League on 16th August 1946. ஸோ 16th August 1946 தான் வந்து டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படின்னு சொல்கிறாங்க. முஸ்லீம் லீக் நேரடி நடவடிக்கை தினத்தை கடைபிடித்த நாள் பார்த்தோம்னா 16th August 1946. அரேஞ்ச் ஈவெண்ட்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா மின்டோ மாலி ரிஃபார்ம். அதுக்கடுத்தது பார்த்தோம்னா கேன்சலேஷன் ஆஃப் பெங்கால் பார்ட்டிஷன். அதுக்கடுத்து தான் வந்து சௌரி சௌரா இன்சிடென்ட் நடக்கும். அதுக்கடுத்து லாஸ்ட்டில் பார்த்தோம்னா தண்டி மார்ச். In the memory of which person recently government of Maharashtra expressed its interest in buying a house in London? அம்பேத்கர், B.R. அம்பேத்கர். யாருடைய நினைவுக்காக அண்மையில் மகாராஷ்டிரா அரசு லண்டனில் உள்ள ஒரு வீட்டை வாங்க தன் விருப்பத்தை தெரிவித்தது அம்பேத்கர்.
Who established Tattvabodhini Sabha for philosophical and religious discussion and started Tattvabodhini Patrika propagate Brahmoism? தேபேந்திரநாத் தாகூர் என்ன தான் பார்த்தோம். தத்துவபோதனி சபையை நிறுவி தனது தத்துவபோதனி பத்திரிகை மூலம் பிரம்மயசத்தின் சமயம் மற்றும் தத்துவார்த்த நிலைகளை பரப்பிய பார்த்தோம்னா தேபேந்திரநாத் தாகூர். நெக்ஸ்ட் மேட்ச் 1911 பார்த்தோம்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் ஆனுவல். ஸோ அப்போ தான் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க 1911. 1916 பார்த்தோம்னா லக்னோ பேக்ட். 1932 பூனா பேக்ட். 1942 கிரிப்ஸ் மிஷன். 1911 வங்காள பிரிவினை ரத்து செய்யப்பட்டது. 1916 லக்னோ ஒப்பந்தம். 1932 பூனா ஒப்பந்தம். 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு. Who founded an organization known as ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங்கா to unite Hindus? பி ஹெஜ்வார். இந்துக்களை இணைக்க ராஷ்ட்ரிய ஸ்வம் சேவக் என்ற அமைப்பை ஆரம்பித்தவர் பி ஹெஜ்வார். சுபாஷ் சந்திரபோஸ் செட் அப் ஐஎன்ஏ ஹெட் குவார்ட்டர்ஸ் அட் ரங்கூன் அண்ட் சிங்கப்பூர். சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய ராணுவத்தின் தலைமையிடத்தை அமைத்தது பார்த்தோம்னா ரங்கூன் மற்றும் சிங்கப்பூர். Which are the following party was in power in the UK when Indian got independence? லேபர் பார்ட்டி. இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது கீழ்கண்ட அரசியல் கட்சியில் எந்த கட்சி இங்கிலாந்தில் ஆட்சியில் இருந்து பார்த்தோம்னா லேபர் கட்சி. Consider the following statement and choose the correct answer. The Ramakrishna Mission has drawn all principles and ideals from the life and teachings of Swami Ramakrishna. So Ramakrishna found the Ramakrishna Mission கிடையாது, விவேகானந்தா தான் found Ramakrishna Mission. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று மட்டும் தான் ட்ரூ. சுவாமி ராமகிருஷ்ணன் வாழ்க்கை மற்றும் போதனைகளில் இருந்து ராமகிருஷ்ண மடமானது கொள்கைகள் மற்றும் கருத்துக்களை பெற்றது, அது சரி. ஆனால் வந்து சுவாமி ராமகிருஷ்ணர் வந்து ராமகிருஷ்ண மடத்தை தோற்றுவித்தார் சொல்கிறாங்க, பட் விவேகானந்தா தான் தோற்றுவார். ஸோ ஒன்று மட்டும் தான் கரெக்ட். சூஸ் த ராங் பாஸ். த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா 1925. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அதாவது மார்க்சிஸ்ட் 1964. அகலிதால் 1944. சுதந்திர பார்ட்டி பார்த்தோம்னா 1959. இதில் எது பார்த்தோம்னா தவறு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அகலிதால் 1944 அதுதான் தப்பு. செகண்ட் செஷன் ஆஃப் ஐஎன்சி வாஸ் ஹெல்ட் இன் கல்கத்தா அண்டர் நவராஜ். Who among the following resigned from the membership of Viceroy's Executive Council as a protest called Jallian வாலாபாக் மசாக்கர்? பார்த்தோம்னா சர் சங்கரன் நாயர். கீழ்கண்டவற்றில் யார் ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் வைஸ்ராய் நிர்வாக குழு உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார்? பார்த்தோம்னா சர் சங்கரன் நாயர். Identify who was not a member of committee which inquired the mishap of migration of Hindu Muslim during the partition of India. மேஜர் ஜென்ட்ரீஸ். இந்திய பிரிவினையின் போது இந்து இஸ்லாமிய இடப்பெயர்வில் ஏற்பட்ட வருந்தத்தக்க நிகழ்வு குறித்து விசாரணை நடத்த நியமிக்கப்பட்ட குழுவில் இடம்பெறாத உறுப்பினர் அடையாளம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. மேஜர் ஜெனரல் ரீஸ். இது எல்லாருமே அந்த கமிட்டியில் இருந்திருக்காங்க. ஜஸ்டிஸ் ஜிடி கோஸ்லா, பெடூசன் மூன், ஹச்வி ஹட்சன் இது எல்லாமே இருந்திருக்காங்க. Identify the Indian social reformer who first used the term Swaraj and insist the people to use Swadeshi thinking. சுவாமி தயானந்த சரஸ்வதி. எந்த இந்திய சமூக சீர்திருத்தவாதி முதன்முறை ஸ்வராஜ்யம் என்ற சொல்லை பயன்படுத்தினார்? சுதேச பொருட்களை பயன்படுத்தும்படி கூறினதான் சுவாமி தயானந்த சரஸ்வதி. நெக்ஸ்ட் ஒரு மேட்ச். பண்டித ரமாபாய் பார்த்தோம்னா சாரதா சதன். வெங்கட ரத்னம் நாயுடு பார்த்தோம்னா சோசியல் பியூரிட்டி மூவ்மெண்ட். ஆனி பெசன்ட் பார்த்தோம்னா மெட்ராஸ் இந்து அசோசியேஷன். ஹென்ரி தேவசி யங் பெங்கால் மூவ்மெண்ட். பண்டித ரமாபாய் பார்த்தோம்னா சாரதா சதன். வெங்கட ரத்ன நாயுடு பார்த்தோம்னா சமூக தூய்மை இயக்கம். ஆனி பெசன்ட் சென்னை இந்து சங்கம். ஹென்ரி ரோஸ் வந்து இலங்கை வங்காள இயக்கம். Consider the following statements about Vallabhai Patel. He organized no tax campaign in Bardoli district. He was elected president of Karachi Congress session in 1981. He was arrested during the civil disobedience movement. He died in 1952. ஸோ இதில் பார்த்தோன்னா 1, 2, 3 இது ஒன்று தான் கரெக்ட். இதில் தான் பர்டோலி டிஸ்ட்ரிக்ட் நம்மளே பார்த்தோம். அதனால தான் அவர் வந்து சர்தார் அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி சொல்லியிருப்பாரு. அதேமாதிரி கராச்சி காங்கிரஸ் 1931 நடக்கும். அதில் எலக்ட் பண்ண இவர் தான் வந்து பிரசிடென்ட் எலக்ட் பண்ணுவாங்க. சிவில் டிசோபியன்ஸ் மூவ்மெண்ட்டில் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ டைட் இன் 1952 சொல்லியிருக்காங்க. அது ஒன்று மட்டும் தப்பு. Who among the following was not an extremist leader? ஸோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர் வந்து இதில் யார் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது கோபாலகிருஷ்ண கோகலே மட்டும் தான். மீது எல்லாருமே வந்து எக்ஸ்ட்ரீம். அதாவது லால் பால் அந்த இவங்க ட்ரையோ தான் இவங்க 3 பேரும். ஸோ அப்படின்னும் போது அவங்க எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர் இவங்க 3 பேருமே ரொம்ப முக்கியமானவங்க அதுவும். ஸோ அப்புறம் கோபாலகிருஷ்ண கோகலே வந்து ஒரு மார்டிஸ் இதை செக் பண்ணிக்கலாம். Which work of Rabindranath Tagore is a collection of short poems? கீதாஞ்சலி. அதாவது கீழ்வரும் தாகூர் நூல்கள் எது சிறு பாடல்களின் தொகுப்புன்னு பார்த்தோம்னா கீதாஞ்சலி. முஸ்லீம் லீக் வாஸ் எஸ்டாப்ளிஷ். கரெக்ட் ஆன்சர் அசிஸ்டன்ட் ரீசன் கொடுத்துருக்காங்க. முஸ்லீம் லீக் வாஸ் எஸ்டாப்ளிஷ் 1906 பை நவாப் சலிமுல்லா. கரெக்ட் தான். முஸ்லீம் லீக் புட் அப் இட்ஸ் டிமாண்ட் ஆஃப் பாகிஸ்தான் பார்த்தோம்னா 1941 கிடையாது. ஸோ ஏ வந்து ட்ரூ, ஆனால் ஆர் வந்து ஃபால்ஸ். அதாவது நவாப் சலிமுல்லா என்பவரால் முஸ்லீம் லீக் 1906 ஆண்டு நிறுவப்பட்டது. 1941 ஆண்டு முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் கோரிக்கையை முன்வைத்தது. ஸோ ஏ சரி, ஆனால் ஆர் வந்து தவறு. திலக் ஸ்டார்டட் த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அட் பூனா இன் ஏப்ரல் 1916. அதே மாதிரி ஆனி பெசன்ட் ஃபவுண்டட் இன் மெட்ராஸ் இந்த ஃபாலோயிங் செப்டம்பர். ஆமாம். ஸோ பூனாவில் பார்த்தோம்னா திலகரனும் சென்னையில் பார்த்தோம்னா ஆனி பெசன்ட்டும் ஹோம் ரூல் ஃபார்ம் பண்ணுவாங்க. போத் லீடர்ஸ் ஒர்க் இன் கோஆபரேஷன் வித் ஈச் அதர் மேட் கிரேட் கான்ட்ரிபியூஷன் த பொலிட்டிக்கல் அவேக்கனிங். ரெண்டுமே ட்ரூ தான். நெக்ஸ்ட்
டபிள்யூசி பானர்ஜி பார்த்தோம்னா பிரசிடென்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஐஎன்சி. ஓகே. தாதாபாய் நவரோஜி வந்து செகண்டு. தியாப்ஜி பார்த்தோம்னா தேர்ட் வருவார். ஜூலே பார்த்தோம்னா ஃபோர்த் வருவார். நேஷனலிஸ்ட் முஸ்லிம்ஸ் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் மௌலானா அப்துல் அசாம் டாக்டர் அன்சாரி சப்போர்ட் நேரு ரிப்போர்ட் ஹோல் ஹார்ட்டட்லி. ஓகே. அவங்க வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் சப்போர்ட் கிலாஃபத் மூமெண்ட். ஓகே. ரெண்டுமே கரெக்டு தான். பட் வந்து அதுக்கு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கிடையாது அப்படின்றாங்க. எது கரெக்ட்லி மேட்ச்னு சொல்லியிருக்காங்க. தேவேந்திரநாத் தாகூர் இந்தியா ரிஃபார்ம் சொசைட்டி. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கேசப் சந்திரசேன் தத்துவ போதனி சபா. வீரேசலிங்கம் அப்படின்றது சோசியல் ரிஃபார்ம் அசோசியேஷன். ஆத்மராம் பண்டுராங் சுத்தி மூமெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதில் கரெக்ட் பார்த்தோம்னா வீரேசலிங்கம் சோசியல் ரிஃபார்ம் அசோசியேஷன், அது மட்டும் தான் கரெக்ட். Because the wrong statement. Subhash Chandra Bose was qualified in the ICS examination. Subhash Chandra Bose was elected president of Congress for 2 consecutive terms in 1938 and 39. Subhash Chandra Bose cooperated with C.R. Das. Subhash Chandra Bose supported the decision of Congress to participate in the round table conference. ஸோ இதில் எது தப்புன்றாங்க, டி மட்டும் தான் தப்பு, இது எல்லாமே கரெக்ட். ஸோ ஐசிஎஸ் எக்ஸாம் குவாலிஃபை ஆனவர் தான் 1938 and 39 2 வருஷத்துலையும் தொடர்ந்து பிரசிடென்ட்டாக இருந்திருக்காரு. அதே மாதிரி C.R. தாஸோட ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு. After Kakori conspiracy case, who was hanged? ஸோ கக்கோரி கான்ஸ்பிரஸில் யார் தூக்கிலிடப்பட்டாங்கன்னு பார்த்தோம்னா ராம் பிரசாத் பிஸ்மில் அண்ட் அஸ்பகுல்லா ராம் பிரசாத் பிஸ்மில் 2 பேரும். Consider the following statement. Choose the correct answer from the quotes given below. Tilak became the editor of Vande Mataram. He severely criticized Christianity and Islam. ஸோ இவர் பார்த்தோம்னா திலக் பிகம் த எடிட்டர் ஆஃப் வந்தே மாதரம் அப்படின்றது தப்பு. பட் வந்து ஹி சிவியலி கிரிட்டிசைஸ்ட் கிறிஸ்டானிட்டி அண்ட் இஸ்லாம்ன்றது கரெக்ட். ஸோ வந்தே மாதரம் பத்திரிகையின் பதிப்பாசிரியர் இலகரானாற்றது தப்பு. கிறிஸ்துவம் மற்றும் இஸ்லாம் இரண்டையும் கடுமையாக விமர்சித்தான்றது கரெக்ட். விச் ஆர் த ஃபாலோயிங் பிரிட்டிஷ் கன்சர்ன் த ரைஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பார்த்தோம்னா 1905லேருந்து 1920 இதில் வந்து வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து எழுச்சி அடைகிறாங்க அப்படின்றாங்க. காரணம் பார்த்தோம்னா 1905 தான் பெங்கால் வந்து பார்ட்டிஷன் வங்காள பிரிவு வந்து நடந்திருக்கும். ஸோ அந்த டைமில் தான் வந்து மாட்ரேட்ஸ்லேருந்து நிறைய பேர் எக்ஸ்ட்ரீமிஸாக மாறுவாங்க. ஸோ 1920 வந்து நடந்தது பார்த்தோம்னா ஜாலியன் வாலாபாக் வந்து 1990 தான் நடந்திருக்கும். ஸோ அந்த பீரியடில் தான் பார்த்தோம்னா மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து வரதுக்கான லைக் வந்து இவரில் பகத்சிங்லாம் அப்போலாம் வந்து அந்த ஜாலியன் வாலாபாக் மூலியமாக தான் நிறைய பேர் அவர் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்டாகவே மாறி இருப்பார். ஸோ அதனால் அந்த டைம் வந்து கரெக்டாக அப்படின்னு வச்சுக்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் மூமெண்ட் பிகன் வித் தண்டி மார்ச் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட். ஸோ உப்புக்கு வரி விதிச்சதுனால தான் சட்டத்தை வந்து அந்த மறுப்பு தெரிவித்து அவங்க தண்டி யாத்திரையை வந்து அது பண்ணிப்பாங்க. ஸோ இதிலே ஈஸியாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணலாம். எப்படின்னு பார்க்கும்போது செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டுக்கும் தண்டி மார்ச்சுக்கு என்ன சம்மந்தம்? இது வந்து 1930 வந்து இவர் போகிறாரு, காந்தி இவரெலாம் வந்து அந்த உப்பு இதுக்காக தான் போகிறாரு. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் 1925 இவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ பெண்கள் இது சுயமரியாதை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு சம்மந்தம் இல்லை இல்லையா? ஸோ அப்படின்னும் போது டி வரது வாய்ப்பு கிடையாது. ஒத்துழையாமை இயக்கம் பார்த்தோம்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அப்பயே வந்து சவுரி இன்சிடென்ட் அப்பயே இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படின்போது அதுவும் வராது. கிலாஃபத் மூமெண்ட் பார்த்தா 1920 அது முஸ்லீம்ஸ்க்காக தான். ஸோ அப்படின்போது அது வராது. இது வச்சு பண்ணிக்கலாம். What are the following statement on Quit India movement? The presence of British in India is an invitation to Japan to invade India. Their withdrawal removes that bait. அப்படின்னு சொல்லி ஞாபகம் மகாத்மா காந்தி. இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் இருப்பது ஜப்பானை இந்தியா மீது படையெடுக்க வருமாறு அழைப்பது போன்றதாகும். அவர்கள் வாபஸ் பெற்று சென்றால் இந்த அழைப்பு தேவையற்று போகும் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தா மகாத்மா காந்தி. நெக்ஸ்ட் ஒரு மேட்ச். பிஜி திலக் பாலகங்காதர திலக் பார்த்தோம்னா இந்தியா ஹோம் ரூல் லீக் பூனாவில் ஸ்டார்ட் பண்ணுறது. ராஜாராம் மோகன் ராய் பார்த்தோம்னா பிரம்மோ சமாஜ் அவரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் C.R. தாஸ் பார்த்தோம்னா ஸ்வராஜ் பட்டி அவர். கோகலே பார்த்தோம்னா சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி. பாலகங்காதர திலகர் பார்த்தோம்னா பிரம்ம சமாஜ். ராஜாராம் மோகன் ராய் பார்த்தோம்னா பாலகங்காதர திலக் பார்த்தோம்னா இந்தியா ஹோம் ரூல் இயக்கம். ராஜாராம் மோகன் ராய் பார்த்தோம்னா பிரம்ம சமாஜம். C.R. தாஸ் சுயராஜ் கட்சி வருவாங்க, அவங்க தான் இது பண்ணுவாங்க. கோபாலகிருஷ்ண கோகலே பார்த்தோம்னா இந்திய சேவர்கள் சங்கம். அரேஞ்ச் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இன் கொரோனாஜிக்கல் ஆர்டர். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா காணும், செகண்டையும் காணும், செகண்ட்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ தாதாபாய் நவராஜி. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பத்ருதீன் தியாப்ஜி. அதுக்கப்புறம் யூலே வில்லியம் வேடர்பர்ன். ஸோ ஃபஸ்ட்டு தாதாபாய் நவராஜி, பத்ருதீன் தியாப்ஜி, ஜார்ஜ் யூலே, வில்லியம் வேடர்பர்ன். Annulment of partition of Bengal was done by whom பார்த்தோம்னா லார்ட் ஹார்டிஞ்ச் வந்து வங்க பிரவினை ரத்து செய்தவர் வந்து அவர் தான். நல்லவராக தான் வந்திருக்காரு. கர்சன் தான் பண்ணவர், ரத்து செஞ்சவர் ஹார்டிஞ்ச். Who remarked the light has gone out of lives and there is darkness everywhere சொன்னால் ஜவஹர்லால் நேரு. மகாத்மா இறந்து போயிடுவார். ஸோ அதனால் நம்ம வாழ்வின் ஒளி மறைந்து எங்கே மேல் சூழ்ந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நேரு சொல்லுவார்.
Who chaired the first session of INC in Bombay பார்த்தோம்னா WC Banerjee. அது 28/12/1885ல. Whom among the following was the member of Swaraj Party? Swaraj பார்ட்டியில் பார்த்தோம்னா யார் யார் மெம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மோதிலால் நேரு மட்டும் தான். சர்தார் பட்டேலும் மகாத்மா காந்தியும் மாடரேட் அந்த இதில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க போக மாட்டாங்க. மோதிலால் நேரு மட்டும் தான். Home Rule League in Bombay was formed by Mrs. Annie Besant. பம்பாயில் தன்னாட்சியாளர் தோற்றுவித்தார் ஆனி பெசன்ட். Who reviewed the celebration of Ganapati and Shivaji festival to arouse national feeling? பாலகங்காதர் திலக். கணபதி மற்றும் சிவாஜி பண்டிகை மூலம் தேசிய உணர்வை தூண்டியதுனா பாலகங்காதர் திலக். ஸோ டாக்டர் அம்பேத்கர் born in மவுவில் தான் பிறந்தார். சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் வாஸ் கால் ஜஸ்டிஸ் பார்ட்டி. நெக்ஸ்ட் வந்தே மாதரம் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. நேஷனல் ஆந்தம் ரவீந்திரநாத் தாகூர். அலிகார் மூமெண்ட் சையத் அஹமத் கான். பஷிஸ்கிருத் கித்தானி பார்த்தோன்னா அம்பேத்கர். ஜாலியன் வாலாபாக் அமைந்துள்ள இடம் எங்கன்னு பார்த்தோம்னா அமிர்தசர், பஞ்சாப் அமிர்தசரில். The Dravidian Hostel for non-Brahmin students are run by Dr. Nadeshan Muthalayar. அதான் பண்ணுவார். ஓகே, நெக்ஸ்ட் வருவாங்க. எது வந்து சரியாக பொருந்தியுள்ளதுன்னு கேட்குறாங்க. ஸோ ராஜாஜி ப்ரோ சேஞ்சர். வாஞ்சிநாதன் ராபர்ட் வில்லியம் ஹேஷ். காமராஜ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு இன் 52. சத்யமூர்த்தி மேயர் ஆஃப் மதுரை. ஸோ இது படிக்கும்போது தெரிஞ்சிடும் எது வந்து கரெக்டுன்றும்போது வாஞ்சிநாதன் தான் ராபர்ட் வில்லியம் ஹேஷ்லி வந்து இது பண்ணுவார் மணியாச்சு இதில். எப்போனா 17/6/1911 வந்து கொள்வார். ஸோ அப்படிங்கும்போது அதே டக்குன்னு போட்டுக்கலாம். Who laid the foundation for the Cancer Institute of Haryanaவை? ஜவஹர்லால் நேரு. அவங்க தான் வந்து ஃபவுண்டேஷன் அடையார் புற்றுநோய்க்கு வந்து அடிக்கல் நாட்டியவர் ஜவஹர்லால் நேரு தான். ஓகே, நெக்ஸ்ட் குரோனாலஜிக்கல் ஆர்டர் போட்டுருக்காங்க. சைமன் கமிஷன், காந்தி இர்வின் பேக்ட், 3rd ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், தண்டி மார்ச். சைமன் கமிஷன், காந்தி இர்வின் ஒப்பந்தம், 3ஆம் மட்டமேஜை மாநாடு, தண்டி யாத்திரை. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சைமன் கமிஷன், அதுக்கப்புறம் 1913 பார்த்தோம்னா தண்டி யாத்திரை, தண்டி மார்ச். அதுக்கடுத்தது பார்த்தோம்னா காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 3rd ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 32. ஓகே, அரேஞ்ச் த ஃபாலோயிங் குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905ல. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1907-1905. அதுக்கடுத்தது பார்த்தோம்னா பர்த் ஆஃப் முஸ்லீம் லீக். ஏன்னா அந்த டைமில் தான் கிலாஃபத் இதெல்லாம் நடக்கப்பட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சூரத் ஸ்பிளிட் 1907. ஸோ கிலாஃபத்துக்கு தான் கிடையாது, முஸ்லீம் லீக் அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகிரும். கடைசியாக பார்த்தோம்னா ரியூனியன் ஆஃப் பெங்கால், ஆனல்மெண்ட் ஆஃப் பெங்கால் 1911. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் தண்டி மார்ச் பார்த்தோம்னா 1930. கராச்சி காங்கிரஸ் 1931. 3rd ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் பார்த்தோம்னா 1932. லாகூர் வந்து 1929. தண்டி யாத்திரை 1930. கராச்சி காங்கிரஸ் 1931. 3ஆம் மட்டமேஜை மாநாடு 1932. லாகூர் காங்கிரஸ் 1929. ஓகே, ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியான்னு பார்த்தோம்னா ஆர்கே சண்முக செட்டியார். ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் அதாவது சுதந்திர இந்தியாவின் முதல் நிதியமைச்சர் ஆர்கே சண்முக செட்டியார். எது தவறாக பொருந்தியுள்ளது? ரஹ்மத் அலி பாகிஸ்தான். வினோபா பாவே செகண்ட் கிடையாது, ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் இருக்கா, இதில் அடிச்சு தூக்கிடலாம். லில்னித் கோ அவர் தான் ஆகஸ்ட் ஆஃபர் அறிக்கை விடுவார். நெக்ஸ்ட் ராஜாஜி பார்த்தீங்கன்னா குலக்கல்வி திட்டம், அழகாக இது பண்ணிடலாம். விச் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச், அதுதான். ஸோ சார் இன்கரெக்டாக தப்பாக இதுனாங்க. ஸோ சர்வஜனிக் சபா வந்து எம்ஜி ராணி பண்ண தான். ஐஎன்சி பார்த்தா ஆலம் ஆக்டிவ் ஒருத்தர் ஃபோன் பண்ணார். லண்டன் இந்த அசோசியேஷன் பார்த்தா தாதாபை நவரேஜ் தான். மெட்ராஸ் எம்என்ஏ பார்த்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து தப்பு. கஜ்லு அவர் தான் வந்து லக்ஷ்மிநாத் காரணம் சரி, கஜ்லு அவர் தான் வந்து ஃபார்ம் பண்ணுவார் எம்என்ஏ, அதாவது 26/2/1852. அது தப்பு. வாஸ் த ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி பார்த்தோம்னா ஆனி பெசன்ட். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் முதல் தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆனி பெசன்ட். எது இன்கரெக்ட், தப்பு எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ருக்மணி தேவி அருண்டேல், கலாசேஷ்த்ரி, ரவிசங்கர், சங்கீத் நாடக் அகாடமி, எம்எஸ் சுப்புலட்சுமி, ரமோன் மகசேச பரிசு அவார்ட், ஜே கிருஷ்ணமூர்த்தி, பாரத ரத்னா. இதில் எது தப்பு பண்ணுறாங்கன்னா 4 மட்டும் தான் தப்பான். கிருஷ்ணமூர்த்தி, பாரத ரத்னா தான், மீது எல்லாமே கரெக்ட். ருக்மணி தேவி அருண்டேல் காலக்ஷேஸ்திரா, ரவிசங்கர் சங்கீத நாடக அகாடமி, எம்எஸ் சுப்புலட்சுமி பார்த்தோம்னா ராமன் மகசேஷ பரிசு. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இது மதன் மோகன் மாலவையா பார்த்தோம்னா பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி ஃபார்ம் பண்ணுவார். இவங்க பார்த்தோம்னா ஐஎன்சி ஃபார்ம் பண்ணுவார். ஆனி பெசன்ட் ஹோம் ரூல். சுபாஷ் சந்திர போஸ் பார்த்தோம்னா ஆசாத் இன் ஃபவுஸ். மதன் மோகன் மாலவியா பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம், ஏஓஹியூம் ஐஎன்சி, ஆனி பெசன்ட் தன்னாட்சி இயக்கம், சுபாஷ் சந்திர போஸ் ஆசாத் ஹிந்து ஃபவுஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு குரோனாலஜிக்கல். ஃபர்ஸ்ட் கிலாஃபத் மூமெண்ட், அதுக்கடுத்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், அதுக்கடுத்து பார்த்தோம்னா சிவில் டிசோபியன்ஸ் மூமெண்ட் வரும். நெக்ஸ்ட் குயிட் இந்தியா மூமெண்ட். ஸோ குயிட் இந்தியா மூமெண்ட் தான் லாஸ்ட்டு, அதை வச்சு ஒரு இதை எலிமினேட் பண்ணிடலாம். அப்படின்னு பார்க்கும்போது ஏ அண்ட் பி மட்டும் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். ஸோ
அதெல்லாம் வந்து சௌரி சௌரா அந்த மாதிரி டைம்லேயே வந்துடும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கப்புறம் தான் சிவில் டிசோபிடியன்ஸ் மூவ்மெண்ட் வரும். அது அந்த தாண்டி மார்ச். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது 3க்கு அப்புறம் 2 வரணும் அப்படின்னு பார்க்கும்போது ஏதா வரும். ஸோ இப்படி வந்து சப்போஸ் மறந்து போச்சுன்னா கூட இப்படி நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் மேட்ச் யங் பெங்கால் மூமெண்ட் 1826 to 31 யார் பார்த்தோம்னா லூயிஸ் விவியன் டெரோசியா. வஹாபி மூமெண்ட் பார்த்தோம்னா சையத் அகமத். ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா. சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி பார்த்தோம்னா கோபாலகிருஷ்ண கோகலே. இளம் வங்காள இயக்கம் 1826 to 31 லூயி விவியன் டொராசியோ. வஹாபி இயக்கம் பார்த்தோம்னா சையத் அகமத். ராமகிருஷ்ண இயக்கம் சுவாமி விவேகானந்தா. இந்திய சேவையாளர் சங்கம் பார்த்தோம்னா கோபாலகிருஷ்ண கோகலே. பின்வருவற்றின் எந்த எண்ணெய் நேருவின் மறைவுக்கு பிறகு பிரதமர் பதவிக்காக முக்கிய போட்டியாக இருந்த யாருன்னா மொரார்ஜி தேசாய் அண்ட் லால் பகதூர் சாஸ்திரி. ஓகே, அதுக்கப்புறம் தான் மொரார்ஜி தேசாய் தான் வருவார். அவரே இறந்து போயிட்டு நெக்ஸ்ட்டு அவங்க கொண்டு வருவாங்க. ஸோ அப்படின்போது நேரோட மறைவுக்கு நிறைய பண்ணதுன்னா மொரார்ஜி தேசாய், லால் பகதூர் சாஸ்திரி. நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் மகாத்மா காந்தி யாருன்னு பார்த்தா ஃபாதர் ஆஃப் நேஷன். இதில் சூப்பராக போடலாம். முடிஞ்சு போச்சு, கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஜவஹர்லால் நேரு ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் தெரியும். ராஜேந்திர பிரசாத் பார்த்தோம்னா சேர்மன் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி, இன்னும் நமக்கு தெரியும். அம்பேத்கர் பார்த்தோம்னா டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன். ஓகே, சூப்பர். இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் கூட்டம் எங்கே ஆச்சுன்னா பாம்பே. ஓகே, ராஜாராம் மோகன் ராய் பார்த்தோம்னா சதி, அவர் தான் வந்து போய் பெண்டிங் கிட்ட சொல்லி 1929 இருந்தாங்க. நரேந்திரநாத் தத்தா பார்த்தோம்னா சுவாமி விவேகானந்தா, அவரோட ஒரிஜினல் பேர். நெக்ஸ்ட் ஆனி பெசன்ட் பார்த்தோம்னா தியோசபிக்கல் சொசைட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. சிக்கிசம் ஃபார்ம் பண்ணவங்கள அதில் ஒரு ஆள். சிக்கிசம் பார்த்தோம்னா குருநானக். ஸோ சிக்கிசம்ல தான் அந்த தலைவர் குருநானக்னு சொல்லுவாங்க. ராஜாராம் மோகன் ராய் உடன்கட்டை ஏறுதல். நரேந்திரநாத் தத்தா பார்த்தோம்னா சுவாமி விவேகானந்தா. அனி பெசன்ட் பிரம்மஞான சபை. சீக்கிய மதம் குருநானக். இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் மாநாட்டில் பார்த்தோம்னா எத்தனை உறுப்பினர்கள் கலந்து கொண்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பார்க்கும்போது 72 டெலிகேட்ஸ். அதில் 22 பார்த்தோம்னா மெட்ராஸ்லேருந்து போயிருப்பாங்க. ஸோ 72 பேர், அதில் 22 பேர் மெட்ராஸ். Who called Queen Victoria's proclamation of 1858 as the Magna Carta of our rights and liberties சொன்னதுனா சுரேந்திரநாத் பானர்ஜி. 1858 விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கையை நம்முடைய உரிமைக்கும் சுதந்திரக்குமான மகாசாசனம் கூறியிருக்கிறதுனா பானர்ஜி தான். இந்த இந்தியா பாகிஸ்தான் வந்து முகமது இக்பால் தான் சொல்லியிருப்பாரு. அதை வந்து இது பண்ணவர் தான் ஜின்னா. பாகிஸ்தான் என்ற எண்ணத்தை உருவாக்கி பார்த்தோம்னா இக்பால். ஓகே, நெக்ஸ்ட் இது தவறு அப்படின்னு இருப்பாங்க. அம்பேத்கர் பார்த்தோம்னா பூனா பேக்ட். கோபாலகிருஷ்ண கோகலே சம்பரன் சத்தியாகிரகலாம் அந்த டைமில் அங்கெல்லாம் வந்துருக்க சம்பரன் சத்தியாகிரகில் பார்த்தோம்னா இவர் தான் இருப்பார், மகாத்மா காந்தி. ஜின்னா வந்து டே ஆஃப் டெலிவரன்ஸ். ஓகே, டாக்டர் ஹெச்பிஎஸ் தான் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் வந்து அதை ஹிந்து முஸ்லீம் யூனிட்டுக்காக இது பண்ணியிருப்பாரு. ஓகே, ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட், ஐ வில் ஹேவ் இட் ஸ்லோகனா பாலகங்காதர திலக். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நாடே திரும்ப சொன்னதால் பாலகங்காதர திலக். ஓகே, இது வந்து இது பண்ணியிருக்காங்க. காந்தி இர்வின் பேக்ட் பகத் சிங் சுக்தேவ் அண்ட் ராஜகுரு எக்ஸிக்யூட்டட். காந்தி இர்வின் பேக்ட் என்டாஸ்ட் இன் த காங்கிரஸ். அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஸோ காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து 1931 நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பகத்சிங் சுக்தேவ் ராஜகுரு தூக்கிலிடப்படல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கடுத்து காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து காங்கிரஸோட ஒப்பம் வாங்கினது பார்த்தோன்னா அதுக்கப்புறம் தான் வாங்கியிருப்பாங்க. ரெண்டாவது வட்டமாக 1932 வந்து கடைசியாக அப்போ தான் நடந்திருக்கும். After his return from Surat, VOC decided to celebrate whose liberation in a grand manner. அப்போ பிபின் சந்திரபால் அவர் தான் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க சூரத் இதில். அப்போ பார்த்தோன்னா விஓசி அப்புறம் பாரதியார் 2 பேர் சேர்ந்து பிரமாண்டமாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ தான் விஓசியும் பாரதியாரும் பிடிச்சி பார்த்துக்கும் போது விஓசி மாட்டிக்குவார். Point of the incorrect statement about Rajaram Mohan Rai. He was given the title of Raja in 1831. He wrote a pamphlet in Bengali against idol worship. Go back to Vedas அப்படின்றது இது வச்சு கரெக்டாக கோ பேக் டு வேதாஸ்ன்னு சொன்னது வந்து இவர் கிடையாதுன்றது நல்லாவே தெரியும். தயானந்த சரஸ்வதி அவர் தான் சொல்லுவார். ஸோ ஹீ டைட் பிரிஸ்டால் இன் 1833. ஸோ அந்த ஒரு மற்றெல்லாம் படிக்கத்தில் கோ பேக் டு வேதாஸ்ன்னு சொன்னது இவனோடனே அது தப்பு போட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் அமாங் த ஃபாலோயிங் ஹூ வாஸ் நோன் அஸ் பொலிட்டிக்கல் சேஜ், அதாவது அரசியல் முனிவர் பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ் ராணி. ஹூ வாஸ் த பொலிட்டிக்கல் ஊரா சுபாஷ் சந்திர போஸ் பார்த்தோம்னா சித்தரஞ்சன் சியாதாஸ் தான் சுபாஷ் சந்திர போஸோட அரசியல் குரு. ஃபர்ஸ்ட் வந்து மகாத்மா காந்தி தான் அவர் ஃபாலோ பண்ணார். பட் அவர் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் இது பண்ணதுக்கப்புறம் தான் அவர் மேலே கொஞ்சம் நம்பிக்கை போயிட்டு இதுக்கெல்லாம் வருவார். நெக்ஸ்ட் மதர் தெரேசா பிலாங் டு விச் கண்ட்ரி? யுகோஸ்லாவியா. இந்திய சமூக சேவகர்கள் என்ற அமைப்பை, அதாவது இந்தியன் அசோசியேஷன் சர்வன்ட் சொசைட்டியை வந்து ஆரம்பிச்சது யாருன்னு பார்த்தோம்னா கோபாலகிருஷ்ண கோகலே. The problem before us is to have democracy, we have it politically and we need to expand it to economic field சொன்னதுதான் ஜவஹர்லால் நேரு. மக்களாட்சி அடைவதே நம் முன் உள்ள பிரச்சனையாகும். அரசியல் அளவில் அதை பெற்றுவிட்டோம். நாம் அதை பொருளாதார ரீதியில் வெறிவடைய வேண்டும் சொன்னது பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு. ஸோ ஃபாதர் ஆஃப் ரெவல்யூஷனரி தாட் பிபின் சந்திரபால். பஞ்சாப் கேசரி, பஞ்சாபோட சிங்கம் லாலா லஜபத் ராய். ஃபாதர் ஆஃப் இந்தியன் அண்ட்ரஸ்ட் பாலகங்காதர திலக். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா தேசபந்துனாவே சியாதாஸ். புரட்சிகர கருத்தின் தந்தை பிபின் சந்திரபால். பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபத் ராய்.
இந்தியா அமைதியின்மையின் தன்மை பார்த்தோம்னா பாலகங்காதர் திலக். தேசபந்து பார்த்தா சியாதாஸ். காந்திஜி வித் நான் கோஆபரேஷன் மூமெண்ட் அண்ட் ஆங்கிரி மாப் செட் ஃபயர் டு போலீஸ் ஸ்டேஷன் சௌரி சௌரா சேஞ்சஸ். ஆமாம், அதனால தான் அவர் பண்ணிடுவார். ஓகே. காந்திஜி ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து இடையே நிறுத்தி வைத்தார். சௌரி சௌரா காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஒரு கூட்டம் அதற்கு தீ வைத்தது. இதனால தான் அவங்க வந்து நிறுத்துறாங்க. அதுதான் கரெக்ட். வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் பேப்பர் கேசரி பாலகங்காதர் திலக். மராத்தான் கேசரி ரெடி பண்ணுவார் பாலகங்காதர் திலக். எது சரியாக பொருந்தலைன்னா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா தெரியுது வைக்கம் ஹீரோ வந்து ஈவேரா அப்படின் போதே இதை அழகாக தூக்கி போட்டு போயிருந்தான். கிரேட் லீடர் காமராஜர், ஐஎன்எஸ் அதை விட்டுட்டு சாணக்கியா ராஜாஜி, அதாவது அரசியல் சாணக்கியன்னு சொல்லுவாங்க. டெல்லி தர்பார் லார்ட் லிண்டன், இந்தியன் அசோசியேஷன் எஸ்என் பானர்ஜி, சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தோம்னா கோகலே, ட்ரெயின் திரை எழுதுனது பார்த்தோம்னா தாதாபாய் நவரோஜி. டெல்லி தர்பார் லிண்டன், இந்திய சங்கம் இந்தியன் அசோசியேஷன் பானர்ஜி, இந்திய அசோசியேஷன் இது பண்ணது பார்த்தோம்னா பானர்ஜி, எஸ்என் பானர்ஜி. இந்திய பணியாளர் சங்கம் சர்வன்ட் அது கோகலே, செல்வ சுரண்டல் கோட்பாடு பார்த்தோம்னா நவரோஜி. முற்போக்கு ஜனநாயக கட்சியை உருவாக்கிய யாருன்னு பார்த்தோம்னா எம்என் ராய். மேட்ச் த ஃபாலோயிங். சில்ஃப் சவுத் இந்தியா லிபரல் ஆர்கனைசேஷன் 1916. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. திராவிட கழகம் பார்த்தோம்னா 1944. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் 1925. இந்தியன் நேஷனல் கான்ஃபரன்ஸ் எப்போ சென்னையில் பார்த்தோம்னா 1887 தான் இருக்கும். தென்னிந்திய நல உரிமை சங்கம் பார்த்தோம்னா 1916. திராவிட கழகம் 1944. சுயமரியாதை இயக்கம் 1925. சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1887. which one of the following is correctly matched? ஸோ ஃபஸ்ட்டே தெரியுது. பொலிட்டிக்கல் குரு ஆஃப் இவர் வந்து கோகலே, சுரேந்திர பானர்ஜி, இதுலேயே தப்புன்னு தெரிஞ்சது. நெக்ஸ்ட்டு தாதாபாய் நவரோஜி கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் ஓகே, இதுலேயே அந்த அடிச்சு போட்டு போயிடலாம். ஸோ லாலா லஜபத் ராய் தான் லயன் ஆஃப் பஞ்சாப், கேசரி பஞ்சாபின் சிங்கம் அப்படின்றது. பஞ்சாப் கேசரின்றது லாலா லஜபத் ராய். கோபால் சிங் இந்தியன் புக் வந்து பானர்ஜி வருவாங்க. ஸோ இது வந்து தப்பு. ஸோ அப்படிங்கும்போது பி தான் கரெக்ட். அமிர்தஸ் பொற்கோயில் எந்த ஆண்டில் கட்டப்பட்டது? 1764. அமிர்தஸ்டஸ் அப்படின்ற பொற்கோயில் இருக்குல்ல, கோல்டு டெம்பிள் ஆஃப் அமிர்தஸ்டார்னு சொல்லிட்டு கோல்டன் டெம்பிள் இருக்குல்ல, அதை கட்டினது பார்த்தீங்கன்னா 1764. Who among the following persons was the Congress president when India became independent in 1947? ஆச்சரிய கிருபாலினி. 1947 ஆண்டில் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது பின்னோட்டத்தில் எவர் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரிய கிருபாலினி. How many times did Nehru become the president of INC? 3 டைம். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ் ஃபவுண்ட் பை ஏஓ ஹூம். கரெக்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பாம்பேல நினச்சி. கரெக்டு. டபிள்யூசி பானர்ஜி தான் ஃபஸ்ட்டு. கரெக்டு. நாட் பிரசிடென்ட் பை, ரெண்டாவது வந்து நாட் பிரசிடென்ட் பை தாதாபாய் நவரோஜி, அதுதான் தப்பு. அவர் தான் வந்து பிரசிடென்ட்டாக இருந்திருப்பார். ராங் ஸ்டேட்மெண்ட். த நியூஸ் பேப்பர் கேசரி வாஸ் பப்ளிஷ் இன் இங்கிலீஷ். மராத்தா வந்து issued in மராத்தி. புக் ஓரியன் வாஸ் ரிட்டன் பை திலக். திலக் தாட் இந்த ஃபர்கியூசன் காலேஜ் ஆஃப் டெக்கா. விஷயம் என்னென்னா மராத்தா வந்து இங்கிலீஷில் பண்ணியிருப்பாங்க, கேசரி வந்து மராத்தியில் பண்ணியிருப்பாங்க, அப்படியே மாற்றி பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படின் போது 1, 2 தான் தப்பு. புக் ஓரியன் வந்து திலக் தான் எழுதியிருப்பாரு. திலக் பார்த்தோம்னா ஃபெர்கூசன் காலேஜ் ஆஃப் டெக்கானில் தான் ஆசிரியர் தான் இருப்பார். ஸோ கேசரி பத்திரிகை பார்த்தோம்னா ஆங்கில மொழி வெளியிடப்பட்டது தப்பு. மராத்தா பத்திரிகை மராத்தி மொழி வந்து தப்பு. மராத்தி வந்து இங்கிலீஷ், கேசரி தான் மராத்தில் வந்திருக்கும். ஓரியன் பார்த்தோம்னா திலகர் எழுதியிருப்பாரு. திலகர் தக்காணத்தில் உள்ள ஃபெர்கூசன் கல்லூரி பயிற்றுவித்தார்ன்றது கரெக்ட். வேர் டிட் காந்திஜி அனௌன்ஸ் இஸ் ஆக்ஷன் பிளான் ஆஃப் சத்தியகிரகா எகென்ஸ்ட் ரவுலட் ஆக்ட்? சென்னையில் தான். காந்திஜி ரவுலட் சட்டத்துக்கு எதிரான தனது சத்தியாகிரக செயல் திட்டத்தை எங்கிருந்து அறிவித்தார்? சென்னை. நெக்ஸ்ட் இது சரியானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காங்கிரஸ் ஃபார்ம்ஸ் இன்டரிம் கவர்மெண்ட் வித் நேரு ஆஸ் த வைஸ் பிரசிடென்ட். இது கரெக்ட். முஸ்லீம் லீக் டிசைட் டு ஜாயின் த இன்டரிம் கவர்மெண்ட் ஆன் அக்டோபர் 13, 1946. Constitution Assembly meets without Muslim League members on 9th December 1946. India Independence Bill received Royal Assent on 18th July 1947. 2nd September 1946 அப்போ தான் நேரு வந்து வைஸ் பிரசிடெண்டாக இருந்து இன்டரிம் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவார். ஓகே, இதுலேருந்து ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா 13th October 1946 முஸ்லீம் லீக் வந்து ஜாயின் ஆகும். ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக ஜாயின் ஆவாங்க. அப்போ தான் லியாக்கத் அலி கானை வந்து ஃபினான்ஸ் மெம்பராக வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னும் போது டிசைட்ஸ் டு ஜாயின் ஆன் October 13, 1946 கரெக்ட். செகண்ட் தப்பு. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மீட் வித்தவுட் முஸ்லீம் லீக் மெம்பர்ஸ் ஆன் 9th December 1946ன்றாங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் கரெக்டு. அதுக்கு கான்ட்ராடிக்ட் பண்ணுற மாதிரி தான் தேர்ட் பாயிண்ட் இருக்கும்போது தேர்ட் பாயிண்ட் தப்பு. ஸோ நெக்ஸ்ட் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் பில் ரிசீவ் ராயல் அசென்ட் ஆன் 18th July 1947. ஸோ இந்த மாதிரி அவங்க இது பண்ணதுக்கப்புறம் 18th July 1947 தான் வந்து அந்த ராயல் அசென்ட், அதாவது மவுண்ட் பேட்டன் பிளான் வந்து என்ன ஆகுனா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வந்து 1947 வந்து பிரிட்டிஷோட சவரனிட்டி வந்து அபாலிஷ் பண்ணிடுவாங்க.
அதை அபாலிஷ் பண்ணிவிட்டு ராயல் அசென்ட், அதாவது அந்த ராயல்னா அந்த டைமில் பிரிட்டிஷ் வந்து ஒப்புதல் கொடுத்துருவாங்க இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் பில்லுக்கு. ஸோ அதை தான் வந்து கொடுத்தாங்க, அதுவும் கரெக்ட். ஸோ வந்து இதில் தப்பாக இருக்கிறது பார்த்தா முஸ்லீம் லீக் வந்து போல நிற்காங்க. ஸோ முஸ்லீம் லீக் வந்து அவங்க ஒரு மெம்பராகவே இருந்தாங்க. ஸோ அப்படியே 1 to 4 வந்து கரெக்ட். Jawaharlal Nehru was the chief architect of Indian foreign policy. அதேமாதிரி after independence, India wanted to maintain friendly relationship with America. Vijayalakshmi Pandit was appointed as American ambassador in 1949. ரெண்டுமே கரெக்ட். ஸோ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் 1949 விஜயலட்சுமி பண்டிட். ஓகே. ஜவஹர்லால் நேரு இந்திய வெளிநாட்டுக் கொள்கையின் தலைமைச் சிற்பி. இந்திய சுதந்திரம் அடைந்த பின்னர் அமெரிக்க நாட்டுடன் நட்புறவை வளர்த்துக் கொள்ள விளைந்தது. 1949 ஆண்டு விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் அமெரிக்க தூதராக நியமித்தார். எல்லாமே கரெக்ட். ஸோ அவங்களோட தங்கச்சி தான். 1940 லாகூர் மாநாட்டில் முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் தீர்மானத்தை நிறைவேற்றியது. ஜின்னா முஸ்லீம்கள் சிறுபான்மையினர் இல்லை எனவும் தனிநாடு தேவை எனவும் அறிவித்தார். ரெண்டுமே வந்து கரெக்ட். Choose the wrong statement. Subhash Chandra Bose started the Forward Bloc Party. அதான் கரெக்டாக தான். He crossed the Indian border on foot and reached Kabulன்றதும் கரெக்டு. He did not meet Ribbentrop, the assistant of Hitlerன்றாங்க. இல்லை மீட் பண்ணிப்பார் அவர். He was invited by Japanese Premier Tozo. 1 to 4 கரெக்டு. மீட் பண்ணியிருப்பார். ஸோ அதுவும் தப்பு. Who started the Forward Bloc in 1939? சுபாஷ் சந்திர போஸ். 1939 முற்போக்கு கட்சி அது பேர். Which two leaders participated in first round table conference at London and explain the condition of Harijans? பார்த்தோம்னா அம்பேத்கரும் இரட்டைமலை சீனிவாசர் இவங்க 2 பேர் தான் போவாங்க. ஸோ மகாத்மா காந்தி பார்த்தோம்னா ஒரு செகண்ட் இதில் மட்டும்தான் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணிப்பார். ஸோ அது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. 2 வரத்துக்கு இல்லாம். MC ராஜாவும் இருக்க மாட்டார். ஸோ 1 and 3 தான் இரட்டைமலை சீனிவாசர் போவாங்க. ஓகே. எந்த 2 தலைவர்கள் லண்டனில் நடைபெற்ற முதல் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டு ஹரிஜன்கள் நிலையை எடுத்துரைத்தனர் பார்த்தோம்னா அம்பேத்கர், இரட்டைமலை சீனிவாசர். அலிகார் இயக்கத்தை தொடங்கியார் சர் சையத் அகமது கான். ஃபவுண்டர் த பஹீர் கிறிஸ்தி ஹித்காரணிய சபா பார்த்தோன்னா அம்பேத்கர். அடிக்கடி நம்ம படித்தது. ரத்தத்தை தாருங்கள் நான் உங்களுக்கு சுதந்திரம் சொன்ன சுபாஷ் சந்திர போஸ் தான். ஜஸ்டிஸ் ஃபார்ம் பார்ட்டி எப்போ துவங்கப்பட்டது 1916. ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு சவுத் இந்தியன் ஃபெடரல் லிபரேஷன் இருக்கும். அதுக்கு தான் ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு 1916. Who wrote the book Limbs of War History பார்த்தோன்னா ஜவஹர்லால் நேரு. உலக வரலாறு பார்வையின்ற புத்தகம் எழுதிய ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் மேட்ச் சைமன் கமிஷன் 1927, நேரு ரிப்போர்ட் பார்த்தோம்னா 1928, தண்டி மார்ச் 1930, பூனா ஆக்ட் 1932. நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா வாஸ் செட்டப் இன் 1959. நாட்டிய தேசிய பள்ளி நிறுவப்பட்ட ஆண்டு பார்த்தோம்னா 1959. டூ நேஷன் தியரி வாஸ் ப்ரப்போஸ்ட் இன் விச் செஷன்? அதனால் லாகூர் செஷன் ஆஃப் முஸ்லீம் லீக். 2 நேஷனாக பிரிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 1932 கம்யூனல் அவார்ட் வாஸ் அனௌன்ஸ்ட் பை த பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் ராம்சே மெக்டொனால்ட். ஸோ கம்யூனல் அவார்ட்னாவே வகுப்புவாத அறிக்கைனாவே ராம்சே மெக்டொனால்ட் தான். 1932. த ஃபவுண்டர் ஆஃப் யங் பெங்கால் மூவ்மெண்ட் ஹென்ரி விவியன் டெரோசியா. Rajiv Gandhi School of Intellectual Property Rights Law is located in Kharagpur city of West Bengal state. ராஜீவ் காந்தி அறிவுசார் சொத்து உரிமை சட்டப்பள்ளி அமைந்துள்ளது கார்கப்பூர் நகரில் மேற்கு வங்காளம் மாநிலத்தில். The major reason for the decline of Congress rule in Tamil Nadu in 1961 was language crisis. மொழி பிரச்சனையால தான் காங்கிரஸ் வந்து வீழ்ச்சி அடையும் 1967. The interim government held by Nehru was born in September 2, 1946. ஸோ அப்போ தான் வந்து இன்ட்ரீம் கவர்மெண்ட் வந்து நேரு வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்து ஃபார்ம் பண்ணியிருப்பார் 2 செப்டம்பர் 1946. முஸ்லீம் லீக் வந்து 13 அக்டோபர் 1946 ஜாயின் பண்ணியிருப்பாங்க. வேர் த ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் வாஸ் ஃபார்ம்டு இன் 1900 டாக்கா. அகில இந்திய முஸ்லீம் லீக் வந்து 1906 எங்கே பார்த்தோன்னா டாக்காவில் தான் பண்ணிப்பாங்க. மெயின் சுதேசி டே வாஸ் செலிப்ரேட்டட் இன் இந்தியா 29 May 1932. எப்போது சுதேச நாள் இந்தியா கொண்டாடப்பட்டது 29 May 1932. The வைக்கம் சத்தியாகிரகா arose in Kerala பார்த்தோன்னா 1924. வைக்கம் சத்தியாகிரகம் கேரளாவில் வைக்கம் சத்தியாகிரகம் நடைபெற்றாங்க 1924. ஓகே. ஆனி பெசன்ட், காமன்வெல்த், பிபின் சந்திரபால், நியூ ஏசியா, பூபேந்திர நாத் தத் அவங்க யாருன்னு பார்த்தோன்னா யுகந்தார், திலக் பார்த்தோன்னா கேசரி. The number of delegates who attended the first பார்த்தோன்னா 72, அதில் 22 பேர் சென்னையிலேருந்து போயிருக்காங்கன்னு பார்த்தோம்.